நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் 32ஆம் வசனத்தையும் நாம் படித்து பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 29, 32 வசனங்கள். ஆண்டவர் இயேசுவை எருசலேமில் இருந்த தேவாலயத்துக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். குழந்தையாக கொண்டு போனார்கள். அங்கே கொண்டு போன வேளையில தேவாவியின் ஏவுதலினால் சிமியோன் என்ற ஒரு தேவ மனுஷன் அங்கே வந்திருக்கிறார். அவர் அந்த இயேசு குழந்தையை பார்த்து அந்த குழந்தையை தூக்கி அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே கூப்பிடுறாரு. யார? நம்ம ஆண்டவரை. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். உமது வார்த்தையின்படி உமது அடியேனை சமாதானத்தோடே போக விடுகிறீர். 32ஆம் வசனம், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்கிறார். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து குழந்தையாக எருசலேமில் இருந்த தேவாலயத்துக்கு பிரதிஷ்டை பண்ணும்படியாக வந்த நாளில் ஒரு தேவபக்தியுள்ள மனுஷன் சிமியோன் அங்கே பரிசுத்தாவியின் ஏவுதலினால் வந்திருக்கிறார். இந்த காலவேளையில் ஆண்டவர் இயேசு தேவாலயத்துக்கு வந்தது, ஜபாலயத்துக்கு வந்தது, வீட்டுக்கு வந்ததெல்லாம் சொல்ல போறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு குழந்தையாக இருக்கிற வேளையிலேயே அவருடைய பெற்றோர் எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு பிரதிஷ்டை பண்ண தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. சரியா? அப்பதான் அங்க பரிசுத்தாவியின் ஏவுதலினால வந்திருந்த சிமியோனுக்கு தெரிஞ்சு போச்சு. லார்ட், now you are letting your servant depart in peace according to your word, for my eyes have seen your salvation. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சந்தோஷமாய் ஆண்டவரை துதிக்கிறார். ஆண்டவர் இயேசு பிறந்த செய்தியே எல்லாருக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. தேவதூதன் தான் அதை மேய்ப்பர்களுக்கு அறிவித்தான். உலகம் முழுவதுக்குமே இப்ப தெரிஞ்சு போச்சு, இயேசு கிறிஸ்து எருசலேமில் உள்ள பெத்லகேமிலே பிறந்தார். எப்ப பிறந்தார்? 2015 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார் என்கிற செய்தி எல்லாருக்கும் பொழுது தெரிகிறது. தேவாலயத்துக்கு இயேசு என்றைக்கு போனார்? குழந்தையாக பெற்றோர் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், நீதியும் தேவபக்தியும் உள்ள மனுஷனாக, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவராக, பரிசுத்தாவியுடையவராக எருசலேமில் இருந்த அந்த சிமியோனை பரிசுத்தாவியானவர் ஏவுதல் கொடுத்து அந்த தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார். இயேசு குழந்தையை கண்டது அவருக்கு தெரிந்து விட்டதல்லவா? பாருங்கள், கைகளில் ஏந்தி தேவனை துதிக்கிறார், ஸ்தோத்திரிக்கிறார். உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர் என்கிறார். ஆண்டவராய் இயேசு குழந்தையாக பிரதிஷ்டை பண்ணப்படும்படியாக தேவாலயத்துக்கு வந்த வேளையிலேயே அங்க ஒரு பெரிய மனுஷன், வயசான மனுஷன், ரொம்ப பக்தியான மனுஷன், தேவனுடைய ஆவியுடைய மனுஷனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது. அவர் சொல்ற வார்த்தைக்கு பார்க்கிறீங்களா? உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். இயேசு குழந்தையாக இருந்த வேளையிலேயே, தேவாலயத்துக்கு பிரதிஷ்டை பண்ணப்படும்படியாக வந்த வேளையிலேயே அங்கே சிமியோனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் ஏற்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை வச்சுதான் சில இடங்கள்ல குழந்தை இயேசு ஆலயம்னு பேரை வச்சுட்டாங்க. குழந்தை இயேசு ஆலயம் அப்படி பேர் வைக்கலாமா வைக்கக்கூடாது என்பது அவரவர் விருப்பம். அது வைக்கிறது தவறு என்று நான் சொல்லிவிடவில்லை. இயேசு குழந்தையாக இருந்த வேளையிலேயே அவ்வளவு பெரிய மனுஷனாகிய சிமியோனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், மன நிறைவு ஏற்பட்டிருக்கிறது. குழந்தை இயேசு தேவாலயத்துக்கு வந்த வேளையிலேயே. ஹல்லேலூயா. அடுத்து சொல்கிறாரு, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உண்டு பண்ணின ரட்சிப்பை ஏற்படுத்தும் இரட்சகரை நான் கண்டேன் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா.
அது அந்த காலத்தில். இந்த காலத்தில் இப்படி, இந்த காலத்தில் அதை விட மேலான அனுபவம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. குழந்தை இயேசுவே ஆலயத்துக்கு வந்த வேளையில அவருக்கு சமாதானம், சந்தோஷம், மன நிறைவு ஏற்பட்டிருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பை, ரட்சண்யத்தை, நீர் இந்த உலகத்துக்கு அருள் ரட்சிப்பை என்னுடைய கண்கள் கண்டது என்று ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் அவரை பார்க்கிலும் மேலான சிலாக்கியம் உள்ளவர்கள் நாம். இன்று ஆண்டவர் இயேசு குழந்தையாக நம் நடுவிலே பிரதிஷ்டை பண்ணப்படும்படியாக வரவில்லை. இன்று அவர் பிரதான ஆசாரியராக, நித்திய பிரதான ஆசாரியராக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, நம் மத்தியில் மகிமையின் தேவனாக எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தான் அவரை விட பெரிய சிலாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு அவருடைய சமூகத்தில் அவர் வந்திருக்கிறபடியினால் சமாதானம், மன நிறைவு, அமைதி கிடைக்கிறது. ஹல்லேலூயா. புண்ணியஸ்தலத்துக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை, போட்டு பிரயோஜனம் இல்லை, காவடி எடுத்தும் பிரயோஜனம் இல்லை, கோஷம் போட்டு ஒன்றும் நடக்கல, மன நிறைவு கிடைக்கல. நோ சாட்டிஸ்பாக்சன் இன் லைஃப், நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ரட்சிப்பு இல்லை. ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார், கொண்டு வந்தார். அந்த ரட்சிப்பை நாம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான ரட்சிப்பை பெற்றவர்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் ரட்சிப்பை பெற்றோம். இனி நம்ம சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு போயிட்டே இருக்கலாம். இனி நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக மன நிறைவோடு இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அருள் ரட்சிப்பை அடையாத மனுஷனுக்கு தான் ஒரு நிம்மதி இல்லை. அவன் தற்கொலை பண்ணி சாகுறான் இல்லையா, அவனுக்கு ஒரு நல்ல மனசு இல்லை. அவன் மனித வெடி உண்டாக மாறுகிறான். யாரை சதிக்கலாம், யாரை கெடுக்கலாம், யாரை கொல்லலாம்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. நம்ம பாவிகளாக இருந்திருந்தாலும், நீச துரோகிகளாக இருந்திருந்தாலும் நம்மை தேடி வந்தார், நமக்கு மீட்பை தந்தருளினார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மன நிறைவை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்று குழந்தையாக எருசலேமில் இருந்த தேவாலயத்துக்கு சென்றவர் இன்று நம்மத்திலே பெரியவராய், உயர்ந்தவராய், உன்னதமானவராய் எழுந்தள்ளி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு தான் பெரிய சிலாக்கியம், பெரிய பாக்கியம். எனக்கு மனசுக்கு நல்லாவே இல்லை, மனசுக்கு நல்லா இல்லையா, இங்க வாங்க. ஆண்டவராகிய இயேசு எழுந்தருளுகிற ஆராதனை ஸ்தலம் இது. ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆலயம். It is the temple of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இது தேவனுடைய சபை. ஆண்டவரை அறிந்தவர்கள் கூடி அவரை ஆராதிக்கிற ஸ்தலம். இங்கே கூடியவர்களுக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் ஆண்டவர் தருகிறார், மன நிறைவை தருகிறார். சந்தோஷமாய் வாழ்வதற்கு அவர் அருள் புரிகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தேவாலயத்திலே எருசலேமில் அங்க இருந்தது. இப்ப நமக்கு இங்கே இருக்கிறது. இப்ப நம்ம எருசலேமுக்கு போனாதான் தேவாலயம் இல்லை, இது தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. நான் முதலாவதே உங்களுக்கு சொன்னேன், இயேசு தேவாலயத்துக்கு போன வேளையிலே ஏற்பட்ட நன்மைகள், ஜெபாலயத்துக்கு ஆண்டவர் இயேசு போய் என்ன நன்மைகள் என்றெல்லாம் நாம் வேதத்திலே படிக்கிறோம். முதலாவது தேவாலயத்துக்கு குழந்தையாக போன வேளையில நன்மை அந்த பெரிய மனுஷனுக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல இன்னொரு அம்மாவுக்கும் அங்க ஒரு ஆசீர்வாதம் கிடைத்திருந்திருக்கிறது. அந்த அம்மாவுக்கு 84 வயது. அந்த அம்மாளுடைய பேர் அன்னாள், பானுவேலின் குமாரத்தி அன்னாள். 2:36 எழுதப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 84 வயதுள்ள விதவை, தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அந்த அம்மாவுக்கும் இது தெரிய வந்திருக்கிறது. இந்த அம்மா வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசியிருக்கிறாள். ஹல்லேலூயா. இந்த அம்மாளுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. Though she was a widow, she had the privilege of seeing Jesus, the baby child. குழந்தை இயேசுவை பார்க்கும் பாக்கியம் இந்த விதவையாக இந்த 84 வயது அம்மாவுக்கு கிடைச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் இயேசுநாதரை அறிகிறது, பின்பற்றுறது, அதெல்லாம் இள வயசு மட்டங்களுக்கு தான். இல்ல, வயசான அம்மாவுக்கு, ஒரு விதவைக்கு அந்த பாக்கியம் ஆண்டவர் கொடுத்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
தேவாலயத்துக்கு ஆண்டவர் வந்தா பெரியவங்களுக்கும் வயசு கூடினவங்களுக்கும் எல்லாருக்கும் அவர் பிரசன்னம் கிடைக்கிறது, அவருடைய மகிமை கிடைக்கிறது. ஹல்லேலூயா, சந்தோஷம் கிடைக்கிறது. ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு துதியினால நம்ம நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தரை அவள் புகழ்கிறாள், அவரை குறித்து அவள் பேசுகிறாள். ஆம், அங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தவ அது அன்றைக்கு தான் இயேசுவே குழந்தைய கொண்டு போயிருக்கிறாங்க இல்லையா? சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பிறகு அவரை பிரதிஷ்டை பண்ணும்படி தான் அங்க கொண்டு போயிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆண்டவர் இயேசு இன்று பெரியவராக, ஏழை எளிய மக்களை ஆசீர்வதிக்கிறவராக, வயதானவங்களுக்கும் வழிகாட்டுகிறவராக, துணை புரிகிறவராக அவருடைய ஆலயத்தில் எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே வசனம் இருக்கிறது, கர்த்தர் என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். God is in his holy temple. ஹல்லேலூயா. அது உண்மை, அது சத்தியம், அதுல எந்த பொய்யும் இல்லை. இறைவன் இரும்பிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அப்படி கிடையாது. நம்முடைய தேவன் பரலோகத்தின் தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்கிறார். அது உண்மை. கர்த்தர் என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமது நடுவில் அவர் பெரியவராக இருக்கிறார். நமக்கு மீட்பை ஏற்படுத்தி விட்டார். நாம் அவருடைய மீட்பை பெற்றிருக்கிறோம், சந்தோஷப்படுகிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை பாடுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை குறித்து அவள் பேசினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவரை குறித்து தான் நம்ம பேசணும். ஊர்க்கதை, உலக கதை, குடும்ப கதை எல்லாம் பேசி நஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டது போதும். இனிமேல் let's talk about Jesus. The King of Kings is He, Lord of Lords, கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா. அவரை பற்றியே இனிமேல் பேசுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பார்த்திருக்கீங்க, ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறீங்களா? இந்த புறக்கண்ணால இப்ப உங்களுக்கு பார்க்கக்கூடிய சிலாக்கியம் இல்லாட்டாலும் ஆண்டவர் பிரசன்னத்தை உணர முடியுதா? ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. ஆண்டவர் பிரசன்னத்தை நம்மால் உணர முடிகிறது. ஹல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ற வேளையில அவர் நம் மத்தியிலே எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகிறார், நம்மை பார்க்கிறார். நம்ம அறியாமலே ஒரு சந்தோஷமா இருக்குது, மனசுக்கு நல்லா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப அவரை பற்றியே நம்ம பேசுகிறோம். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் இயேசு தேவாலயத்துக்கு குழந்தையா போனார். பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஜெபாலயத்துக்கு போயிருக்கிறார். ஜெபாலயம்னா என்ன தெரியுமா? நம்ம கிளை சபைகள் அங்கங்கே சில இடத்துல ஜெபம் நடத்துறோம்ல, அது போல உள்ள ஜெபாலயம்னு சொன்னா அதுக்கு சற்று வித்தியாசமான சிறுசா இருக்கும். எருசலேமிலே ஒரே ஒரு தேவாலயம் இருந்தது. அங்கதான் இஸ்ரவேல் எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு முறையாகிலும் 2 முறையாகிலும் போய் தேவனை பணிந்து கொள்வார்கள். அது போக ஆங்காங்கே பல இடங்களிலே ஜெபாலயங்கள் இருந்திருக்கிறது. சினகாக்ஸ், சின்ன சின்ன இடங்கள். சிலருக்கு விஷயம் தெரியாம நம்ம கிளை சபைகள் ஆராதனை நடக்கிற இடங்களையும் அங்க சபை இருக்கு, அங்க வாருங்கள் கூப்பிடுறாங்க. இங்க ஆலயம் இருக்கு. ஆலயம் அங்க இல்லை. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இதுதான் தேவனுடைய ஆலயம். அது நம்ம ஜெபம் நடத்துகிற இடம். நீங்க தவறா மாறா சொல்லி அங்க வந்தவங்க இது கோயில் போல தெரியலையே, இது வீடு போல எல்லாம் தெரியுதுன்னு அதை சொல்றாங்க. மற்ற இடங்களை அது நீங்க சரியா புரியாம சொல்றதுனால அது பயிற்சி மையம், ட்ரைனிங் சென்டர். இதுவும் அப்படிதானே சொன்னீங்க, இதுவும் அப்படிதான் அப்ப சொன்னோம். இப்ப தேவனுடைய மகிமை தங்கும் ஸ்தலம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இங்கே இறங்குறது, தங்கி இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இங்கே நிறைவா இருக்கிறது. ஆராதனை வேலையில தான் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிடாதீங்க. whenever I come here I feel it. நான் எப்பெல்லாம் அங்க வர்றேனோ ஆண்டவர் பிரசன்னத்தை அதிகமாய் உணர்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு ஜெபாலயத்துக்கு போயிருக்கிறார். கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஊழிய நாட்களிலே ஜெபாலயத்துக்கு போய் அங்க என்ன பண்ணியிருக்கிறாரு? லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கிறேன். அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். He taught in their synagogues, being glorified by all. அவரு ஜெபாலயங்களிலே உபதேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு ஜெபாலயங்களுக்கு போயிருக்கிறார். அங்க போய் என்ன பண்ணுகிறார்? உபதேசிக்கிறார்.
நம்மத்தியிலே ஆண்டவர் எழுந்தருளி அவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படி எங்களுக்கு சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற செய்தியை தான் உங்களுக்கு சொல்றோம். We teach the teachings of Jesus. இயேசுவின் போதனைகளை உங்களுக்கு போதிக்கிறோம், உபதேசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபாலயங்களில் உபதேசம் பண்ணி இருக்கிறார், எல்லாராலும் புகழப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய போதனை எப்படி உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா? ஆண்டவருடைய போதனை எப்படி இருக்கு? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமையில் லெகுவாயும் இருக்கிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. He is a good teacher. இயேசு நல்ல போதகர், நல்ல போதகர் இயேசு. ஆண்டவர் இயேசு நம்முடைய பூமிக்குரிய வாழ்வுக்கும் பரலோக வாழ்வுக்கு வேண்டிய காரியங்களை சபையிலே போதிக்க சொல்லுகிறார். அவற்றை உங்களுக்கு போதிக்கிறோம். ஜெபாலயங்களில் ஆண்டவர் உபதேசித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்க ஜெபாலயத்துக்கு போய் அங்க தலையணையும் பாயம் போட்டு தூங்கல. சில ஆட்கள் வீடுகளில் தூக்கம் வராதவங்க கோயிலுக்கு போய் தூங்கலான்னு நினைக்கிறாங்க. கோயிலுக்கு போய் தூங்க கூடாது. ஆண்டவருடைய போதனையை கேட்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம போகிறதாக இருக்க வேண்டும். இயேசு அங்க ஜெபாலயத்தில் உபதேசித்திருந்திருக்கிறார். இந்த சபைகளுக்கெல்லாம் போனா அவங்க எப்போதுமே பைபிள்ல இருந்து வசனம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்னது? அதுதான் முறை, அதுதான் கரெக்ட். இயேசுவும் ஜெபாலயத்தில் போய் வேடிக்கை பார்க்கல. சில ஆட்கள் ஜெப ஆலயங்கள், தேவனை ஆராதிக்கிற ஸ்தலங்களுக்கு போய் வேடிக்கை பார்க்கறது. அங்க என்னெல்லாம் இருக்குது, நிறைய ஃபேன் இருக்குதா, அப்ப எரிச்சல் படுங்க. இவ்வளவு பெருசா எப்படி இவ்வளவு கட்டுனா வெளிநாட்டு பணம் வராம, அப்படியெல்லாம் பொறாமப்படுறது, தாறுமாறா பேசுறது, தவறான செய்தியை பரப்புறது, இது பெரிய தப்பு. சரியா? ஆண்டவர் இயேசு ஜெபாலயத்துக்கு போய் உபதேசித்திருந்திருக்கிறார். யாருக்கு உபதேசித்திருந்திருப்பாரு? கல்லுக்கு மண்ணுக்குமா? மனுஷாளுக்கு. அப்ப ஜெபாலயங்களில் மனிதர்கள் கூடியிருக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் எருசலேமில் இருந்தது தேவாலயம், இது மற்ற இடங்களில் இருந்தது ஜெபாலயம். அங்கே ஜனங்கள் கூடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு உபதேசிக்கிறார். ஆண்டவருடைய உபதேசம் எப்போதுமே உலக மனிதர்களுடைய போதனை எல்லாவற்றையும் விட மேலானது. அன்பானவர்களே, உலகத்தில் தோன்றின பெரிய ஞானிகள், தத்துவ ஞானிகள், பிலாசபர்ஸ், அவங்க எல்லாருடைய போதனையை விட இயேசு கிறிஸ்துவின் போதனை, உபதேசம் தான் ரொம்ப மேலானது. ஆண்டவர் இயேசுவின் உபதேசத்துக்கு இணையான உபதேசம், போதனை இந்த பூமியில யாரும் இதுவரை சொல்லல, இனி சொல்ல போறதும் இல்லை. அதுதான் உண்மை. கேட்டீங்களா? இயேசுநாதரை தாண்டின போதனை, உபதேசம் வேற யாரும் இனிமேல் சொல்ல முடியாது. கேட்டீங்களா? அங்க உபநிதத்திலே இல்ல, அங்க யோகத்திலே இல்ல, அங்க ரிஷிட்டே இல்ல. ரிஷிமாருக்க போதனை எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். தத்துவ ஞானிகளுடைய தத்துவம் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் போதனை தான் எல்லாவற்றை பார்க்கலும் மேலானது. நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாம் அவருடைய போதனையிலே இருக்கு. குடும்பம் எப்படி நடத்தணும், மனைவிய கொஞ்சம் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் காலத்தில் வீட்டுக்கு அனுப்பிடலாமா, விவாகரத்து பண்ணிடலாமா, அல்ல புருஷனை விட்டுட்டு போயிட்டு வேறொருத்தனை பார்த்து, நம்ம பழைய ஃப்ரெண்ட், ஓல்டு ஃப்ரெண்ட் பிஃபோர் மேரேஜ், அப்படி ஒரு நண்பனை நம்ம திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா, பிள்ளைய பெத்தமோ பிறலையோ அது பரவாயில்ல, அது மேட்டர் கிடையாது. அப்படியா? அப்படி எல்லாத்துக்குள்ள போதனை இருக்கு. பிணியாளிக்கு தான் வைத்தியம் வேணும்னு சொல்றாரு இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் போதனை நமக்கு போதுமானதாக இருக்கிறது, திருப்திகரமாக இருக்கு. நீங்க எங்கள்கிட்ட ஒரு நாள் யோகா பயிற்சிக்கு வாருங்களா, அங்க யோகா பயிற்சியில நிறைய சொல்லித்தரோம் உங்களுக்கு. அவங்க ஒன்னும் சொல்லி தந்து நமக்கு ஆக வேண்டியதில்லை. வேற எந்த போதனை, எவருக்கு போதனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சமஸ்கிருதத்திலே இல்லை, உருதிலே இல்லை. சமஸ்கிருதம், உருது, பாரசீகம், அதுல ஒண்ணு இல்லை. வேற எவரும் ஆண்டவர் இயேசுவின் போதனைக்கு இணையாக போதிக்கவில்லை. குழந்தைகளுக்கு உள்ள போதனை இருக்கு, பெரியாளுக்கு இருக்கு, சாக போறவனுக்கு இருக்கு, வாழ போறவனுக்கு இருக்கு. பூமிக்குரிய போதனை இருக்குது, பரலோகத்துக்குரிய போதனை இயேசு எல்லாமே சொல்லி இருக்கிறார். அவருடைய சீஷர்களுக்கு போதித்தார், சீஷர்களும் மக்களுக்கு போதித்து வந்தார்கள். இன்றும் அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரோடும் புகழப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நம்ம படித்தால், கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 4:22 எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்திருக்கிறார்கள்.
அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. All bore witness to him and marveled at the gracious words which proceeded out of his mouth. ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உள்ள போதனை வார்த்தைகள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஏதாவது கதையை சொன்னாருன்னு அல்ல, கதையும் சொல்லல, காவியும் சொல்லல, புராணமும் சொல்லல. ஆண்டவர் மனிதனுக்கு என்ன தேவையோ, எது அத்தியாவசியமோ, ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கு வேண்டிய எல்லாம் சொல்லி இருக்கிறார். எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாதுன்னு கூட சொல்லி இருக்கிறார். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். யாரை தொழுது கொள்ளணும், யாரை தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். எங்க போக வேண்டாம், எங்க போகணும்னு சொல்றார். எல்லாமே அவருடைய போதனையில் அடங்கி இருக்கிறது. அதை சரியா படிக்கிறது இல்லை, அதை சரியா புரியல. அதனால அவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, இவர் இப்படி சொல்லிருக்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்க, இயேசுநாதர் என்ன சொல்றாரு. ஒரு நாள் ஒரு அதிகாரியின் மகள் என்கிட்ட வந்து கேட்டாப்புல, ஒரு ஆள் சார், ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி அவருக்கு மனைவி செத்து போயிட்டாப்புல, அந்த அம்மாவை இன்னொருத்தர் கல்யாணம் பண்றாரு, சரியா? அதுக்கு பிறகு இவங்க செத்து போயிட்டாங்க. இவங்க பரலோகத்துக்கு வந்தா அந்த அம்மா யாருக்கு மனைவியாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாப்புல. அதுக்கு இயேசுநாதர் ஏதாவது சொல்லி இருக்கிறாரான்னு கேட்டா தெளிவா சொல்லி இருக்கிறாரு. பரலோகத்துல அங்க கொள்ளுவனையும் கொடுப்பனையும் இல்ல, அங்க புருஷம் பஞ்சாதியும் இல்ல, எல்லாரையும் அடையாளம் கண்டு கொள்ளலாம், இன்னார் இன்னார் என்று அடையாளம் கண்டு கொள்ளலாம். அங்க புருஷன் மனைவி இல்லை, அங்க ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இவருக்கு மனைவி, அவருக்கு பொஞ்சாதி, அவருக்கு புருஷன், அப்படி எல்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்து போதனையில எல்லாமே இருக்கு. எந்த சந்தேகத்துக்கு அங்க இடமே கிடையாது, தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் ஜபாலயத்தில் ஆண்டவர் இயேசு போதித்ததை கேட்டு அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். கிருபையுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தையாக இருக்கு. கிரேஷியஸ் வேர்ட்ஸ். இன்னைக்கு நிறைய பேருடைய போதனையில ஒரு உப்பு இல்லை, சப்பு இருக்காது. அவர் என்ன பேசினாரோ நமக்கு ஒன்றும் மண்டையில நிக்கல, ஒன்றும் புரியல, நமக்கு அவசியப்படும் இல்லை. நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ அவர் கட்சிக்காரர், அவர் என்ன சொன்னாரு, தலைவர் என்ன சொன்னாரு, மகான் தளபதி என்ன சொன்னாரு, புரட்சி பண்ணவங்க என்ன சொல்றாங்க, ஒன்றும் நமக்கு புண்ணியப்படாது. அவங்க என்னெல்லாமோ புரட்சியை பண்ணியிருப்பாங்க, நல்ல காரியத்திலையும் புரட்சி பண்ணியிருப்பாங்க, கெட்ட காரியத்திலையும் புரட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க யுத்தம் பண்ணாமலே தளபதியாக மாறி இருப்பாங்க. அவங்கள பற்றியெல்லாம் நமக்கு இப்போ ஆராய்ச்சி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தையெல்லாம் கிருபையாய் இருந்திருக்கு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் கிருபையுள்ள வார்த்தைகளை மக்களோடு பேசி இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிற வேளையில தேவ கிருபை நம்மை சந்திக்கிறது. God is gracious. அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையும் கிருபையாக இருக்கு, நல்லா இருக்கு, மனசுக்கு ஆறுதலா இருக்கு, சுகமா இருக்குது. அதனாலதான் சிலருக்கு வீட்டுல தூக்கம் வராதவன் ராத்திரி தூக்கம் வராதவன் இங்க பிரசவம் பண்ற வழியில தூங்கிடுறான், பாட்டு பாடுற வழியிலே தூங்கிடுறான். என் ஃப்ரெண்டு எல்லாரும் தூங்குறவெல்லாம் பார்த்துக்க ஃப்ரெண்டு, பிந்தி வர எல்லாரும் பார்த்துக்க ஃப்ரெண்டு, அப்படி ஃப்ரெண்டுன்னு ஆகியாவது தூங்காம ஆக்குறது. தூக்கம் வரலையா? நான் வெளிப்படையா சொல்றேன், இதை கேளுங்க. பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரை குறித்து போதிச்சுட்டு இருக்கிறாரு. அங்க ஒருத்தன் மாடியில இருந்து தூங்கி செத்தே போயிட்டான். ஐயோ, கிருபை பொருந்தின வார்த்தைகள் வருகிறது ஆண்டவருடைய வாயில் இருந்து. ஹல்லேலூயா. ஜபாலயத்துக்கு வந்து ஆண்டவர் அரசியலோ உலக கதையோ ஊர் கதையோ, யாரை ஏமாத்தலாம், எங்க லஞ்சம் வாங்கலாம், எங்க பத்திரத்தை எல்லாம் கடத்தலாம், அரசாங்க ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருடலாம், விற்கலாம், எல்லாம் மாட்டுறாங்களா, மாட்டி எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்களாம், கண்டிச்சு ஜெயில போட்டுருவாங்களாம். ஆண்டவருக்கு தான் தெரியும் யார் தான் வெளிச்சம், அவர் தான் வெளிச்சம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியாமலா இருக்கு, எல்லாம் தெரியும். நமக்கு கிருபையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரிடத்துல இருக்கு, வேற எங்கேயும் கிடைக்காது. நீ வேற எங்கேயோ போய் வேஸ்ட். அவர் அங்க சொற்பொழி ஆற்றுகிறார், அங்க காந்தி பார்க்கிலே இன்றைக்கு இன்னார் தலைவர் உரையாற்றுகிறார். நான் எத்தனையோ தலைவர்களுடைய உரையாற்றுதல் எல்லாம் கேட்டிருக்கிறேன். நோ யூஸ் அட் ஆல். அது நமக்கு உதவாது, வேஸ்ட். நீ அங்க போய் நின்றுட்டு அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, இந்த கட்சிக்காரர் என்ன சொல்றாரு,
அந்த கட்சிக்காரர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் கேட்கறதுக்கு அவசியமே இல்லை, நியர் வேஸ்ட் ஆஃப் டைம். நியூஸ் செய்திகளை கேட்கறியா, அதோட நிறுத்திக்க. ஆண்டவரே, டிவியில பாக்குறாங்க சபையாரு, நீங்க கொஞ்சம் மனம் திரும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சபையாருக்கு ஒரு சாசுக ஓத்திரம் சிலருக்கு வந்திருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்கள் பரலோகம் வரணும்னு விரும்புறீங்களா, உங்களில் சிலர் பிசாசு கடன் கொடுக்கிறீர்கள், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். லக்காலிக்கா நம்ம வீட்டு மகாலட்சுமி சொல்வதெல்லாம் உண்மை. பிறகு ஹோம் மினிஸ்டர், சிஐடி, ஜேம்ஸ் மேண்ட், இவ்வளவு பேர் வராங்களா? டு யூ ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட்? உனக்கு பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா? உனக்கு ஆண்டவர் வார்த்தையை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு ஒரு பைபிள் ஸ்டடி வரதுக்கு நேரம் இல்லை, விழிப்பு ஜெபத்துக்கு வர முடியல, உபாச ஜெபத்துக்கு முடியல. ஆல் ரைட், லக்காலிக்காவுக்கு நேரம் இருக்கா? சில்ட்ரன், listen to me now. It's a warning to you all. Do you want to be blessed by the Lord? Stop it. நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவர் உனக்கு நல்ல சுகம் தரணும், பலம் தரணும், உனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், கண் பார்வை தரணும், பூமியில நல்லா இருக்கணும், புள்ளக்குட்டி நல்லா இருக்கணும் விரும்புறேன்னா ஸ்டாப் லக்காலிக்கா. எனக்கு தெரியும் சில ஆசாமிகள் லக்காலிக்கா பார்க்கிறாங்க சபையார். இந்த சபையில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, வேற சபையில் உள்ளவர்களும் இதை பார்க்கிறதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு உத்தரவிடுகிறேன். நம்ம வீட்டு மகாலட்சுமி அவ உனக்கு சொந்தமா? உனக்கு அத்தை மகளா? உனக்கு அத்தை மகா மகாலட்சுமின்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு போய் விருந்து தின்னுட்டு வா. கோழியோ கருவியோ குருவியோ முட்டையோ இன்னும் தின்னுட்டு வா. அது நான் தடுக்க வரல. இந்த படக்காட்சி சொற்பொழிவு இருக்கு பாத்தியா? விசுவாசியே, நீ மனம் திரும்பி ஆக வேண்டும். You may be a preacher, you preacher, you repent today. போதகனாய் இருந்தாலும் அவனு மனம் திரும்பிட ஆகணும். போதகர்களுக்கே தெளிவில்லாம தலைகளாக தள்ளாடி கொண்டிருக்கிறது. போதகர்களுக்கே போதிக்க வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். சொல்வதெல்லாம் உண்மையா? அப்படி ஒரு சம்பாஷணை, ஒரு உரையாடல். ஹோம் மினிஸ்டர் வராராம். ஹோம் மினிஸ்டர் யாரு? யூனியன் கேபினெட்ல அங்க உள்ள மத்திய அமைச்சரா? அவரா வராரு? எனக்கு தெரியும். கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக நீ மனம் திரும்பாவிட்டால் கர்த்தருடைய பந்தியில் உன்னை விலக்கிய தீருவே. நீ மனம் திரும்பி ஆகணும். சிஐடியா? நீ எந்த சிஐடியில சேர்ந்திருக்கிற? நீ சிஐடியில சேர்ந்திருக்கிறியா? ஜேம்ஸ் பேண்டு கும்பகோணத்தில் இசை கருவி வாசிக்கிறாங்க. டிவியில வர ஜேம்ஸ் பேண்டு உனக்கு என்ன சொந்தமா? உனக்கு யார் அவன்? மாமனா மச்சானா? விசுவாசிகள், ஆண்டவரின் உபதேசத்தை கேளுங்க. உனக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாம் அதுல இருக்கு. அதுக்கு மேலாக இந்த சைடு பிசினஸுக்கு போயிடாத. ஆவியானவரை துக்கப்படுத்தாத. தேவனுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்காமல் ஆகிவிடும். அது அக்கிரமமாக, மீறுதலாக, பாவமாக, கர்த்தருடைய பார்வையில் நீ குற்றவாளியாக நிற்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் யார் இன்றைக்கு சொல்ற? இதெல்லாம் ஆவியானவர் சொல்ல எனக்கு நினைப்பூட்டினார், உணர்த்தினார், என்னை நினைப்படுத்தினார், என்னோட எழுதி வைக்க சொன்னார், சொல்லிவிட்டார். யூ மஸ்ட் repent today. இன்றைக்கு நீ மனம் திரும்பணும். இல்லாவிட்டால் அக்கிரம சிந்தை உன்னிடத்தில் இருக்குமானால் தேவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். நானும் சில விசுவாசிகளுக்காக போராடி உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து பார்த்தா ஜெபத்துக்கு பதில் வரல. நோ ரிப்ளை ஃப்ரம் த லார்ட். யூ ஆர் நாட் தேர் டு லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களுக்கு நீ கண்ணை பறிக்க கொடுக்கிறாய், காதை செவி சாய்க்கிறாய். யூ டோன்ட் ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட். உனக்கு பரிசுத்தாவி இல்லை. ஆவியானவர் துக்கப்படுகிறார். நீ மனம் திரும்பி ஆக வேண்டும். ஆண்டவருடைய போதனை உனக்கு போதும். உனக்கு வேண்டிய எல்லாமே அதுல இருக்கு. கிருபை பொருந்தின வார்த்தைகள். இந்த நையாண்டி நக்கல் எல்லாம் நிறுத்தின விசுவாசி இல்லைன்னா உனக்காக நான் மட்டும் இல்லை, எங்க அப்பாவோ எங்க தாத்தாவோ உயிரோடு வந்து எழும்பி வந்தா கூட ஜெபம் பண்ணா கேட்காது. நானும் பாக்குறேன். இவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணி ஒண்ணு நடக்கலையே, ஒரு ஆசீர்வாதம் வரலையே, நம்ம ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கலன்னா அக்கிரம சிந்தை உன்னிடத்தில் இருக்கிற. நீ இன்னமும் விட வேண்டிய சில காரியங்களை விடல. ஆண்டவரின் வார்த்தையை கேளு. உனக்கு ஒரு நாள் தான் வர முடியுது, மற்ற நாள் வசனம் கேட்க முடியலன்னா கேசட் கொடுக்குறோம். எவ்வளவு வசன கேசட் இருக்குது. நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேள், பிழைப்பாய். கிருபையான வார்த்தைகளை ஆண்டவர் ஜனத்துக்கு பேசுகிறார். அதை கேளு, அது போதும்.
வேற ரூட்டுக்கு போகாது. அதுல என்ன இருக்கு? அது என்ன பாவமா? நாங்க என்ன சினிமா பார்க்கல. இல்ல இந்த மாதிரி இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் என்கிட்ட பண்ணாத, உனக்காக நான் ஜோம் பண்ணி ஒன்றும் நடக்காது. வாழ்க்கை முழுதும் உனக்கு வேதனையும் வருத்தமும் துன்பமும் கண்ணீரும் தான் வரும். ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வரது போல நீ நினைக்கலாம். On the other hand, you are going to suffer more. நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்தேன், என்ன ஆண்டவரே, நானும் இவங்களுக்காக டெய்லி ஜோம் பண்றேன், இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நன்மை வரல. நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் எல்லாம் வசனம் சொல்லி இருக்கிறீர், ஒண்ணு நடக்கல. என்ன ஆண்டவரேன்னா இங்க லக்காலிக்கா வராங்களாம். உனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலையே. உன்னுடைய மனதை மயக்கினவன் யார்? கலாத்திய சபையின் விசுவாசிகளைப் போல ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ மாம்சத்திலே முடிக்கப் போகிறாயோ? கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு உன்னை மதிவைக்கிறவன் யார்? அப்படிப்பட்டவன் தரிக்குண்டு போனால் நலமாயிருக்கும். லெட் இந்தியா கர்ஸ்ட். அப்படிப்பட்டவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று பவுல் சொல்கிறார். Who has spoiled your spirituality? உன்னுடைய ஆவிக்குரிய தன்மையை கெடுத்தவன் யார்? யாருக்கு நீ இடம் கொடுக்கிறாய்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்ப்பாயா? கிருபை பொருந்தின வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரின் போதனையை கேள், அவருடைய வார்த்தையை கேள், அது உனக்கு போதும். ரூட்டு மாத்திராத, ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்திக்கிறாத. இருக்கிற பலம், இருக்கிற சுகம், இருக்கிற ஆசீர்வாதம் இன்னும் நல்லா இருக்கணும் விரும்பினா திருந்தீரு. உனக்கு தான் நல்லது, அது உனக்கும் பிள்ளைகளுக்கு நல்லது, அது ஆசீர்வாதம். அன்பாக சொல்கிறதை ஏற்றுக்கொள். நீ புறக்கணித்தால், ஏற்றுக்கொள்ளாவிட்டால், you are the one who is going to suffer more in life. நீ தான் வாழ்க்கையில் ரொம்ப வேதனைப்பட போற. இன்னைக்கு அநேக இதெல்லாம் தெளிவுபட மக்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் ஊழியக்காரங்க சொல்றதில்லை. அவங்க வருத்தப்படுவாங்களே, கடின உபதேசம் சொல்லுவாங்களே, நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட சொன்னாரு, அவர்கள் கலக வீட்டார், அவர்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் நான் சொல்ற வார்த்தை அவங்களுக்கு சொல்லிட்டு சொன்னார். அது போலதான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு மனப்பூர்வமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை தான் கேட்கணும். ஊர் கதை, உலக கதை, அவனுக்கு கதை, இவனுக்கு கதை எல்லாம் பார்க்கறது கேட்கறது நிறுத்திடுங்க. சேவ் யுவர் பிரஷியஸ் டைம். உங்களுடைய நல்ல நேரத்தை பயன்படுத்துங்க. ஜெபம் பண்றதுலையோ, வேத வாசிக்கிறதுலையோ, ஆண்டவரை துதிக்கிறதுலையோ, ஆண்டவரை பாடுறதுலையோ உங்க நேரத்தை செலவிடுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்களே கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். உங்களுக்கு சூனியம் நீங்களே பண்ணாதுங்க. லிசன் டு மீ, கவனியுங்கள். விசுவாசிகள், இந்த பகுதியில் நீங்கள் அகப்பட்டிருந்தால், சிக்கிக் கொண்டிருந்தால், இன்னே உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார் ஆனந்தம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு மாதிரி பண்ணுது, வாழ்க்கையில வெறுப்பாக இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை. நானும் சபைக்கு போறேன், ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு போடுறேன், நான் நினைக்கிற அளவுக்கு சந்தோஷம் வரலையே. அதுதான் இது. புரிந்து கொண்டாயா? இனி திருந்தி விடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்து ஆண்டவர் இயேசு ஜபாலயத்துக்கு போறவள்ள அங்க ஒரு சூம்பின கையுடைய மனுஷனை பார்க்கிறார். அவனுக்கு கை சூம்பி போயிருக்கு. அவனுக்கு கை சூம்பினால அவன் மற்றவர்களை போல செயல்பட முடியாதவனாக மன உளைச்சல் இருந்திருக்கிறான். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனம் வரையிலும் படிக்கிற வேளையிலே ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளிலே அங்க ஜபாலயத்துக்கு போயிருந்திருக்கிறார். போன இடத்துல சூம்பின கையை உடைய ஒரு மனுஷனை பார்க்கிறார். அவருடைய வலது கை சூம்பி இருக்கிறது. அவன் ஆண்டவர் ஜபாலயத்தில் பிரவேசித்து உபதேசிக்கிறார். அப்ப அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், சூம்பின கையை உடையவன். ஆண்டவர் அவனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நிற்கிறான். பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து 10ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன் கையை நீட்டு என்றார். ஹல்லேலூயா. உன் கையை நீட்டு. It happened on another Sabbath. He entered the temple and taught. A man was there whose right hand was withered. Jesus said, stretch out your hand, and his hand was restored. உன்னுடைய கையை நீட்டு. ஆண்டவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அங்க ஒரு மனுஷன் சூம்பின கையுடையவனை பார்க்கிறார். ஜபாலயத்தில் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அங்க ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், சூம்பின கையை உடையவன். அவனுக்கு வலது கை நமக்கு கையை தூக்க முடியல சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கையில புண்ணு, ஐயோ எனக்கு ஒன்னும் செய்ய முடியலையே, இந்த கை இருந்தும் ஒன்னும் பண்ண முடியல. காலையாவது வலி இருந்துன்னா பொறுத்துக்கலாம், கையில இருந்தா பொறுக்க முடியல. கையிலேயோ காலையோ எங்க பாதிப்பு இருந்தாலும் கஷ்டம்தான். அது வலது கை சூம்பின கையை உடையவனாய் இருந்திருக்கிறான், பாவம் இல்லையா? அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நீட்டு, ஜபாலயத்திலே போதிக்கிறார். அதுக்கு பிறகு சூம்பின கையை உடையவனை இயேசு காண்கிறார். ஹல்லேலூயா. இயேசுநாதர் பிரசங்கம் பண்றதுல அவன் இப்படி சூம்பின கையை இப்படி தூக்கி காட்டல, சூம்பின கையா அவன் சூம்பின கையை உடையவனாக ஜபாலயத்துக்கு வந்திருக்கிறான். அவனை ஆண்டவர் இயேசு காண்கிறார். எப்ப காண்கிறார்? அவர் போதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, உபதேசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவனை காண்கிறார். அவரே கூப்பிடுறாரு, அவரே சொல்றாரு, எழுந்திரு, ஸ்டாண்ட் அப். ஹல்லேலூயா. அடுத்து என்ன? ஸ்ட்ரெச் ஃபோர்த் யுவர் ஹேண்ட். ஹல்லேலூயா. உன கையை நீட்டு. ஆண்டவர் சொல்றாரு, சூம்பின கையை உடையவனே எழும்பு. ஹல்லேலூயா. உனக்கு கைய நீட்டு. என்ன நடக்க போகுது? அற்புதம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. He became all right. ஜபா நாங்களும் ஆண்டவரை பணிந்து கொள்ள வர்றோம், எங்களுக்கு கைய வலிக்குது, காலை வலிக்குது, முதுக வலிக்குது, கழுத்த வலிக்குது, அப்படிங்களா? ஆண்டவர் இயேசு உங்களை காண்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அவரு உபதேசிட்டு இருக்கிறவர்களே அவரை பார்த்து எழும்புன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. வியாதியோடு இருக்கிறீங்களா? எழும்புங்க, கம் ஆன், கெட் அப். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இன்று சுகப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவன் சூம்பின கையா உடையானா இருந்துட்டு இது என்னத்தை சொல்றாரு? நமக்கு இது சுத்தப்பட்டு வருமா? டாக்டர் வந்திருக்கிறார், ஊசி போடுவார், மருந்து கொடுப்பார், மாத்திரை தருவார். 3 மாசத்துல 6 மாசத்துல சூம்பின கை வளர்ந்துரும்னா அவன் ஏதோ நம்பலாம். நான் கண்கூடாக பார்த்த ஒரு உண்மையை சொல்றேன். சிலர் ஆட்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலின்னு பல காலமா கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு சபையில ஒரு தேவ மனுஷன் வந்திருந்தார். அவர் இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணார். நான் மொழிபெயர்த்தேன். நான் பார்த்துக்கிட்டே நிக்கிறேன். சிலருடைய கை வலது கை நீளமா இருக்கு, இடது கை குறுகி இருக்கு. அவர் கையை நீட்ட சொன்னா வலது கை நீளமா வருது, இடது கை குறுகி இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப வருஷமா முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலியா. அவரு ஜெபம் பண்ணார், in the name of Jesus let it grow, வளரட்டும்னு சொல்றாரு. இப்படியே வச்சிட்டு இருந்தாங்க. இடது கை குறுகி இருந்தது, அப்படியே வளர்ந்து வந்துட்டு. ஹல்லேலூயா. நான் பார்த்தேன், என் சொந்த கண்களால் பார்த்தேன். இயேசு ஜீவிக்கிறார், அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆமா. பிறகு கேட்டாரு, இப்ப உங்களுக்கு முதுகு வலி இருக்கா? நோ பெயின் அட் ஆல். ஹல்லேலூயா. உங்களுக்கு சிலருக்கு வலி இருக்கா? முதுகு வலி இருக்கா? இடுப்பு வலி இருக்கா? கழுத்து வலி இருக்கா? மண்டை வலி இருக்கா? லிசன் டு தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார், உங்க நோயை குணமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமாங்க, ஆண்டவர் உண்மையுள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகள்ல நம்முடைய சரீரத்திலே சில பாதிப்புகள் ஏற்படும், திடீரென்று ஏற்படலாம். இன்னைக்கு நம்ம ஆராதனைக்கு போக முடியுமா? காலை எடுத்து வைக்க முடியலையே, கையாசிக்க முடியலையே, ஐயோ எனக்கு மூச்சு ஒரு வாங்கி சொல்லுங்க. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். அவருடைய பரிசுத்த சமூகத்திலே அவருடைய வார்த்தையை கேட்க கடந்து வருகிற உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற உபாதையை அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. நீங்க டாக்டர்கிட்ட சொன்னா அவர் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வா, எக்ஸ்ரே எடுத்துட்டு வான்னு அவர் சொல்றாரு. அவர் ஊசி போடுவார், கையிலையும் காலையும் இடுப்புலையும் போடுவார். ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது, தேய்து, ஐயோ அந்த ஐஸ் கட்டியை வாங்கிட்டு வா, அதை வச்சு கோத்தல கொடு, ஐயோ கட்டி நெத்த கட்டி ஆகுது. இயேசுநாதர் without any pain he heals the sick. Hallelujah. ஒரு வலி இல்லாம ஊசி, மருந்து, மாத்திரை, லேகியம் ஒன்னும் இல்லாம, லேகியம் சாச துரத்தினவர் இயேசு. Hallelujah. He is the healer God. Hallelujah. குணமாக்குற கர்த்தர். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள், அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உடம்புல முடியாம இருக்குதா? அப்படியா? ஆண்டவர் இன்றே உங்களை சுகப்படுத்துவார். He is a faithful God. He is able to heal you. அவரால் குணமாக்க முடியும். அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. ஜபாலயத்தில் போதித்துக் கொண்டிருந்தவர்
தூங்குன கையோட என்னை பார்க்கிறார், எழும்புன்னு சொல்றார். இந்த ஆராதனை கடைசி வேளையில உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீங்க ஆராதனை முடிக்குள்ள எழும்புங்க. வியாதி உள்ளவர்கள் எழும்புங்க. உங்களுக்கு எந்த இடத்துல என்ன பண்ணுதோ அந்த இடத்துல கையை வைங்க. ஆண்டவர் உங்களை தொடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை விடுவிக்கும். ஹல்லேலூயா. அது நடக்குமா? அது நடக்குமே. நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு? அமெரிக்காவிலையா? அமெரிக்காவில இல்ல, அது இங்கிலாந்துல நடந்திருக்கு. யாரை கொண்டு நடந்திருக்கு? அது பென்னி ஹின்னை கொண்டு நடந்திருக்கு. அப்படிங்களா? நான் சொல்லட்டா அவனுக்கு, பென்னி ஹின்னை கொண்டு மட்டும் இல்ல, அந்த 1ஆம் நூற்றாண்டுல பேதுரு யோவானு ஜெபாலயத்துக்கு அந்த ஜெபம் பண்ணுக்கு போனாங்க இல்ல, ஜெபம் பண்ண போன வேளையில பிறவிச்சப்பான்னு ஒருத்தன் படுத்த படுக்கையில அலங்கார வாசல் அண்டை படுத்து கிடந்தானே, சரிதான்? அவன் பிச்சை கேட்டான்ல. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்துக்கு போனார்கள். இயேசுவின் சீடர்கள் தேவாலயத்துக்கு போனாங்க எருசலேமில். அவன் பிச்சை கேட்டான். அவங்க என்ன பண்ணாங்க? பேதுரு சொன்னார், வெள்ளியும் இல்லை பொண்ணு இல்லை, என்கிட்ட உனக்கு பிச்சை தர காசு பணம் இல்லை. அதான் சுருக்கம். ஆனா ஒண்ணு இருக்கு, நஸ்ரா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றார்கள். அவன் நடந்து விட்டான், ஓடுகிறான். ஹல்லேலூயா. அதே வல்லமை இன்றும் அவர்களுடைய சபையிலே கிரியை செய்கிறது. இந்த சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, அவர் நோய்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப பயமா இருந்ததுங்க. எனக்கு என்னதோ பண்ணிட்டு இருக்குது, எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது. நான் டாக்டர்கிட்ட போனா அவர் பெட்ல சேருன்னு சொல்லிடுவாரு. அதனாலே நான் பயந்து போகல. வயிற்றுக்குள்ள என்னதோ உருண்டுட்டு இருக்கு, கட்டி கட்டியா உருளுது. அப்படிங்கள ஆண்டவருடைய வார்த்தையினாலே கட்டியெல்லாம் கரைஞ்சு போகுது. ஹல்லேலூயா. எனக்கு கால் எடுத்து வைக்க முடியாம இருக்கு. அப்படியா? கர்த்தர் இயேசு உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. கால் ஊன்றி நெல் என்கிறார். எழும்புன்னு சொல்றாரு, கையை நீட்டுன்னு சொல்றாரு. எழும்பணுமா? எதுக்கு எழும்பணும்? உனக்கு சுகத்துக்கு எழும்பணும். ஹல்லேலூயா. இருக்கிற கையை நீட்டு. இங்க இப்படி சூம்பிட்டு இருக்கு, இதை நீட்டணுமா? இதை நீட்டு. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அற்புதம் செஞ்சிடுவார் ஆண்டவர் இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. ஜெபாலயத்தில் சூம்புற கையோடைய மனுஷனை குணமாக்குறவர் பொன்னையும் குணமாக்குவார். எனக்கு ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. யாரோ போய் பாஸ்டர்கிட்ட சொன்னாரா? என்னட்ட ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்றைக்கு உனக்கு விடுதலை நான். God is going to heal you today. Hallelujah. நான் சொன்னேன் இல்ல, எனக்கு என்னென்ன வியாதி. நான் ஒரு மனுஷன் தான். ஐயோ, இன்னைக்கு காலையில கோழி இழுக்குதா குருவி இழுக்குதா, சளி திடீர்னு இங்க இருந்தா வந்து போச்சு. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆண்டவரை துதிக்க துதிக்க தொடங்குற வேளையில எல்லாம் போயிடுச்சு. புதுபலன் தந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சேமத்தில் வந்தால் போதும். அவருடைய வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிற வேளையில வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு ஆண்டவர் சொல்றது போல செஞ்சா போதும். எழும்புன்னு சொல்லிட்டாரா, அவன் எழுப்பிட்டான். ஹல்லேலூயா. அவன் கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு என்ன எழும்ப சொல்றாரு, நானும் எங்க சூழ்நிலை ஐயா இருக்கு அப்படி ஒன்றும் சொல்லல. யூ டோன்ட் நீட் டு ஹெசிடேட். டோன்ட் மைண்ட் அதர்ஸ். மற்றவனை வேலையும் பார்க்காத. எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்கு, நான் எழுப்பி நின்றுக்கிடுறேன். ஹல்லேலூயா. இப்ப அவன்கிட்ட சொல்றாரு, உனக்கு கையை நீட்டிட்டான். ஹல்லேலூயா. ஆல் ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கையை நீட்டி பாரு, கையை நீட்டு. ஹல்லேலூயா. எனக்கு காலு தாங்க ரொம்ப வலிக்குது. காலு வலிக்குதா? காலு வலிக்குதா? அவர்தாமே சோதிக்கப்பட்டு அவர் சோதிக்கப்படும் எனக்கு உதவி செய்ய வல்லவரா. துன்ப நேரத்தில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார், by his stripes you are healed. குணமானீர்கள். நான் கூட எத்தனையோ முறைகள் நேரங்களில் எனக்கு கூட கால் வலி இடுப்பு வலி எல்லாம் வந்திருக்கு. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்குறீங்களா? சில வேளையில நடுராத்திரி வலி வந்திருக்கும். அப்ப நான் எழும்பி பிசாசை அலட்டி பிசாசை துரத்தி கர்த்தரை துதிக்கிற மாத்திரத்தில் எனக்கு சுகம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆமா, சில வேளைகளில் சில இடத்துல நம்ம ரொம்ப நேரம் இருந்துட்டு எழும்புற வேளையில ரத்த ஓட்டம் இல்லாம ஒரு மாதிரி ஆயிருது இல்லையா? உங்களுக்கு பயமா இருக்கா? பயம் ஒண்ணும் வேண்டாம். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே
சரியாயிடும். யூ வில் பி ஆல் ரைட். ஹல்லேலூயா. ஆமா, கால் கொஞ்சம் வலிச்சிட்டு தான் இருக்கு, எனக்கும் கொஞ்சம் வலிச்சிட்டு தான் இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் வலிக்குதா? ஆண்டவர் இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர், கடைசி மட்டும் காக்க வல்லவர். ஹல்லேலூயா. குணமாக்குற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், பயமே வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு நிறைய பணம் இருக்குன்னா கொண்டு போங்க, நான் இடையில வரல, தடுக்கல. இல்ல நீங்க ஜோம் பண்ணி அனுப்புங்கன்னா நான் ஜோம் பண்ணி அனுப்புறேன், எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லை. இட் இஸ் லெஃப்ட் டு யூ. என்ன பொறுத்தவரையில எனக்கு ஆஸ்பத்திரி போறதே பிடிக்கல, அங்க உள்ள நாத்தம் சகிக்கல, அந்த டாக்டர் எடுத்துட்டு வர ஊசியை பார்த்தாலே எனக்கு அலர்ஜி. ஊசி போட்ட பிறகு இல்ல, ஊசியை பார்த்தாலே அலர்ஜி ஆயிடும். ஐ டோன்ட் லைக் இட். நான் தோத்திரம் 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 பண்ணியாச்சு. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், நமக்கு சுகம் தருகிறார், பலன் தருகிறார், குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமா, கையிலேயும் வலிக்குது, காலையும் வலிக்குது, கழுத்திலையும் வலிக்குது, முதுகிலையும் வலிக்குது. ஒரு ஆசானிட்ட போய் நம்ம வலிச்சிட்டு, ஆசானிட்ட போய் நான் வலிச்சு, அவர் வலிச்சதுல 2 மாசம் ராத்திரி தூக்கம் வராம உடம்பெல்லாம் நொந்து போச்சு. என்னுடைய அன்பு சகோதர தேவ மனுஷன் அந்த போலீஸ் செபஸ்டின், அவரும் போய் அந்த ஆசானிட்ட போய் தடவிட்டு வந்தார். அவருக்கு அவனை சொல்றாப்புல, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? இருக்கிறேன். இங்க பாஸ்டர் நல்லா இல்ல. ஏன், என்ன செய்யுது? அவங்களுக்கு 2 மாசமா உடம்பு ரொம்ப வலிக்குது, தூக்கம் வரலையா? அவர் ஆசானிட்ட போய் தடவிட்டு வந்தாரா? வந்தாங்க. நீங்க போன பிறகு அவங்க வந்து தடவினாங்க. நானும் அதான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னா, ஆண்டவரே ஆசானிட்ட போக வேண்டாம், ஆண்டவர்கிட்ட வந்துட்டா போதும், வலி இல்லாம ஆக்கிறார். ஹல்லேலூயா. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டார், சபையின் மூப்பரை வரவழைச்சி ஜெபம் பண்ணி என்ன புதுசு? ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாளி ரட்சிக்கும். ஹல்லேலூயா. இதை அடியேன் அனுபவித்து வருகிறேன். இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நீ அனுபவிக்கிறார். நீ அதுக்காக ஒரு ஆட்டோவை பிடிச்சோ லாரியை பிடிச்சோ பாடுபட்டு எங்கேயா போய் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கா? ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. குணமாக்க வல்லவர். இவனுக்கு சூம்பின கையை குணமாக்கிட்டார், சுகம் தந்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்படியே அப்ப நாங்க சூம்பின கையை எல்லாம் கூட்டிட்டு வரட்டுமா? ஏசுனார் குணமாக்குவாரா? கூட்டிட்டு வரீங்களா? வரவங்க ஆண்டவர் பேர்ல விசுவாசம் உள்ளவர்களாய் வந்தா அவரே நம்புனா குணமாக்கிடுவார். நீங்க சொன்ன மட்டுக்கு இங்க வந்துட்டு ஒரு வாரம் வந்துட்டு அப்படியே கிள்ளி எடுத்துட மாட்டார். ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களா, ஆண்டவர் குணமாக்குறாருன்னு நம்புறாங்களா, குணமாக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33-35 வசனங்களை படிக்கிறவங்கள, அந்த ஜபாலயத்தில் பேய் பிடிச்ச ஒருத்தன் இருந்திருக்கிறான். ஐயோ, ஜபாலயத்தில் அசுத்தாய் பிடித்திருந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். ஐயோ, ஆண்டவர் பார்த்திருக்கிறாரு. அசுத்தாவி பிடித்த ஒருவன் அங்க ஜபாலயத்தில் இருந்திருக்கிறான்ப்பா. In the synagogue there was a man who had a spirit of unclean demon. 35ஆம் வசனம். Jesus rebuked and said, come out of him, and it came out. ஜபாலயத்தில் அசுத்தாய் பிடிச்ச ஒருத்தன் இருந்தான். ஜபாலயத்தில் அசுத்தாய் பிடிச்சவங்க இருக்கிறாங்களா? அசுத்தாய் பிடிச்சவங்க இங்க வர்றாங்க. சில வேளையில நம்மையே அசுத்தாய் பிடிச்சுதான் நம்ம வர்றோம். சில வேளையில, எல்லா வேளையில இல்லை, சில வேளையில. ஜபாலயத்தில் அசுத்தாய் பிடித்த ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான். ஏசுனார் என்ன பண்ணாரு? சூடன் சாம்பிராணி கொடுத்த சொன்னாரா? திருநீர் போட சொன்னாரா? கட்டை எடுத்து அடிக்க சொன்னாரா? ஓதுங்க ஓதுங்க நல்லா ஓதுங்கன்னு சொன்னாரா? ஓது அப்படின்னு சொல்லலையே. ஆண்டவர் இயேசு வல்லமையுள்ள, பிசாசை ஜெயித்தவர், பிசாசின் கிரியைகள் ஐக்கியமொழியால் வெளிப்பட்டவர். ஜபாலயத்தில் ஆண்டவர் இயேசு வந்த வேளையில அசுத்தாய் பிடிச்சவனை பார்க்கிறார். அவனை பார்த்து என்ன பண்ணாரு? அவரை அடிங்கன்னா சொன்னாரு. அவனை என்ன செய்ய சொல்றாரு? அவர்கிட்ட இருந்த அசுத்தாவியை இயேசு துரத்தினார், அவனை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. இங்க அசுத்தாய் பிடித்தவர்களாக வருகிறவர்களிடத்தில் இருக்கிற அசுத்தாவிகளை ஆண்டவர் துரத்துறார். நீங்க எங்க சபைக்கு வாருங்க, எங்க பாஸ்டர் பேயெல்லாம் பிடிப்பாரு, பாம்பை பிடிப்பாரு, பேயை பிடிப்பாரு, நாயை பிடிப்பாரு அப்படி நான் சொல்லலையே. நம்ம ஜோம் பண்றோம், ஆண்டவர் பிசாசை துரத்துகிறார். ஒரு நாள் ஒரு மனுஷன் வந்து பேய் என்ன பாடாப்படுத்தினது. அப்புறம் நான் கேட்டேன், இப்ப பேய் எல்லாம் என்ன பண்ணிச்சு? எல்லா பேயும் ஓடி போச்சு. பேய் ஓடி போச்சாமே. ஹல்லேலூயா.
பேய் ஓடி போய் தான் நீங்களே நல்லா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. முன்னால் ஒரு மாதிரி குழப்பமா இருப்பீங்கல்ல, தெளிவில்லாம என்னெல்லாமோ பண்ணிட்டு இருப்பீங்களே, கலாட்டா பண்ணிட்டு, ராத்திரி எல்லாரும் தூங்குற நேரத்தில் நீங்க முழிச்சிருப்பீங்க, சாப்பிட வேண்டிய நேரத்தில் தூங்குவீங்க, சமயத்துக்கு சாப்பிட்றதில்லை, ரகலை பண்ணுவீங்க, புருஷமார்கிட்ட சண்டை போடுவீங்க, புருஷமார்கிட்ட சாபம் போடுவீங்க. பிசாசுக்கு ஓரட்டம். எனக்கு தெரியும், நான் உன்கிட்ட இருந்த பேய்க்காக நான் ஜோம் பண்ண வேளையில ஆண்டவர் துரத்தினாலதான் உனக்கு இப்போ கொஞ்சம் தெளிவு இருக்கு. யூ ஆர் காம், யூ ஆர் குவைட், நீ அமைதியா இருக்கிறன்னா காரணம் நீங்க ஆராதனை வர்ற பத்தியா, அப்ப உனக்காக ஜோம் பண்ண ஜபத்தை ஆண்டவர் கேட்டு இங்கே வருகிற நேரத்தில் உன்னிட்ட இருக்கிற பேயை துரத்திட்டார். அதனாலதான் இப்ப மனைவியை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயம், மனைவியை அடிக்காமல் இருக்கக்கூடிய கிருபை அப்படி ஆண்டவர் தருகிறார். சிலருக்கு கெட்ட வார்த்தை எல்லாம் ஏன் வருது தெரியுதா? சம் டாட்டி ஸ்பிரிட்ஸ் ஆர் இன் தம். சில அசுத்த ஆவி இருக்கிறது, அதுக்கு வேலை தான் அந்த கெட்ட வார்த்தை. நான் உண்மையை தான் பேசுறேன், எனக்கு யார்கிட்டையும் வருத்தம் ஒன்றும் இல்லை. நான் என்னையா நீங்க பேசுறீங்க கெட்ட வார்த்தை, என்னதான் நீங்க பேசியிருந்தா கூட நான் உள்ள சொல்றேன், there were some devils in you, that's why you talk that much worst. நீ அந்த அளவுக்கு மோசமா பேசுனேன்னா, ஒரு விசுவாசியோ இல்ல ஒரு ஊழியக்காரனோ ஒரு சபையோ பேசுறேன்னா, some wrong spirits are in you. அது இன்றைக்கு சின்ன சபையிலையும் இருக்குது, பெரிய பெரிய சபையிலையும் இருக்குது, அது டிவியிலையும் ரிலே ஆகிறது. அந்த சபையை சார்ந்தவர்களை பிசாசு அலக்கழிக்கிறது, அந்த பிசாசுகள் அவர்களை போட்டு பாடாப்படுத்துகிறது, நிறைய தொந்தரவு எல்லாம் பண்ணுதுன்னு செய்தியில வருது, நியூஸ்ல வருது. அதெல்லாம் இப்ப தெளிவா பேசுறதுக்கு நேரம் இல்லை. இப்ப ஜபாலயத்துல அசுத்தாய் பிடிச்ச ஒருத்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஜபாலயத்துல அசுத்தாய் பிடித்த ஒரு வாலிப பொண்ணு இருந்து பைபிள் ஸ்டடி நடக்கிற வேளையில பின்னால சுவிட்சஸ் இருந்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி போட்டா. ஐயோ, இது என்ன கொடுமை! அசுத்தாய் பிடிச்சவங்கள்ட்ட சீக்கிரம் அசுத்தாவியை துரத்திடணும், இல்லைன்னா அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். ஆமா, உங்க குடும்பத்தையும் கஷ்டம். நான் சொல்றேன், முன்னால அந்த பையன் நல்ல பையனா தான் இருந்தான், இப்பதான் அவன் ஏட்டி போட்டி பேசுறான், இப்பதான் அவன் யாரையும் மதிக்கிறது இல்லை, எல்லாரும் எடுத்துருக்கிறான், தகப்பனை பார்த்து அடிச்சிருவோம் பிச்சிருவேன்னு நிக்கிறான், அவன் அம்மாவை கொன்னுருவேன்னு நிக்கிறான். தம்பி, இது வேற ஒண்ணு இல்லை, அசுத்தாவினோட ஓத்துறோம். எனக்கு தெரியும், ஒரு சகோதரனை பற்றி நான் அறிவேன். அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவருக்கு மாமியாரும் அவருக்கு அம்மாவும் மத்தியானத்துக்கு பிறகு இளைப்பாரி கொண்டிருந்திருக்கிறாங்க. அவர் ஒரு அறிவா எடுத்தாரு, அறிவா எடுத்து வெள்ளரிக்காய் வெட்டுற போல துண்டு 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 துண்டா வெட்டி போட்டாரு, மாமியாரையும் அம்மாவையும். அது என்ன வேலை? எதுனால? கொலைவரியின் ஆவி நீ சொல்றியா? அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி. பிறகு வேற வழி இல்லாம போலீஸ் கேஸ் ஆகி அவன் மெண்டல்னு சொல்லி சைக்கோ ப்ராப்ளம். சைக்கோன்னு சொன்னா இப்ப புரியுதா அவனுக்கு? நீ புரிஞ்சுக்க, நான் சொல்லிட்டு தரேன். அவனுக்கு மூலக்கோளாறு ஏற்பட்டு பிசாசு அவனை கீழ்பாக்குல மருத்துவமனையில கொண்டு சேர்த்தாங்க. பிசாசு பிடிச்சவனை, மெண்டல் ஆனவனை கீழ்பாக்கு மருத்துவமனையிலையோ கொண்டு போட்டா அது பிசாசு போக, அவன் அங்க இருந்து செத்து போயிட்டான். நல்லூர் பையன், பாலிவன், கல்யாணம் பண்ணவன், ஆமா, நல்ல குடும்பத்தில் உள்ளவன், நல்லா கவனிச்சாங்க. குடும்பத்தில் உள்ள தங்கைமாரெல்லாம் சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுத்து கவனிச்சாங்க. அவன் செத்து போயிட்டான். அதான் நடக்கும். இந்த பிசாச இயேசுவால தான் துரத்த முடியும். மந்திரவாதிகளால் துரத்திடலாம், சவுக்கால துரத்திடலாம். சில ஆட்களுக்குள்ள அசுத்தாவி இருக்கிறாங்க தான் ஒன்ன வப்பனா விடுவனா எடுப்பனா கொண்டு விடுவேன் எல்லாம் சொல்றது. அவன்கிட்ட பேய் இருக்குது, அவன்கிட்ட இருக்கிற பேய் போச்சா நான் சைக்கோ ப்ராப்ளம். சைக்கோ ப்ராப்ளம். அப்பனுக்கும் சைக்கோவாக இருக்கலாம், அம்மாவுக்கு சைக்கோ இருக்கலாம், குடும்பமே சைக்கோ குடும்பமா இருக்கலாம். அங்க ஒரு நல்ல ஊழியக்காரருடைய மகளை படிச்ச பிள்ளைய ஒரு பையன், பணக்கார பையன், இன்ஜினியர், சாப்ட்வேர் இன்ஜினியர், கல்யாணம் பண்ணி அவனுக்கு அம்மா பணக்காரி, அவனும் உத்தியோகத்தில் இருக்கிறான். கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்த அழகான பையன், நல்ல பையன். பார்த்தா இப்ப அவருக்கு அவளை வச்சு வாழ மனசு இல்லை. நீ போ, நான் இப்ப சாக போறேன், நீங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் கணத்துல குதிச்சிருவேன், இப்ப பாலத்துல இருந்து குதிச்சிருவேன். அவன் சொல்றான். அவ பார்த்தா, நீ ஏன் என்னால சாகணும், நீ நல்லா இருந்துருக்கா, நான் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுவேன்னு அவ போயிட்டான். மாமியார் ஒத்த கால நிக்கிற, பாரு, நீங்க இருந்தேன்னா அவ்வளவுதான், நான் இப்ப விஷம் குடிச்சு சாக போறேன், தற்கொலை பண்ண போறேன். மாப்பிள்ளையும் மாமியாரும் ரெண்டு பேரும் சைக்கோ ப்ராப்ளம். நான் அந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்லிட்டேன், அண்ணே அண்ணே, இது வேற ஒண்ணு இல்லை, இது பிசாசு போடாது. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால உபாசத்தினால அல்லாம போகாது. பஞ்சாயத்தினாலேயோ வக்கீல்னாலேயோ விவாகரத்தினாலேயோ பிசாசு போகாது. நீதிமன்றம் உதவாது. நீதிமன்றத்துக்கும் பிசாசுக்கும் ரொம்ப தூரம் இல்லை. அங்கேயே நிறைய பிசாசுகள் குடியிருக்கு. நீதிமன்றங்கள்ல, ஆஸ்பத்திரிகளில், மெண்டல் ஆஸ்பத்திரிகள் எல்லாம் நிறைய பிசாசுகள் குடியிருக்கு. கல்லறை தோட்டத்தில் சும்மா இல்லை, அதெல்லாம் உண்மை.
கொலவெறியின் ஆவி, வஞ்சக ஆவி, பொய்யின் ஆவி, அம்மா பிசாசின் ஆவிகள் மலிஞ்சு போன இடம் மார்க்கெட் இல்ல, கொத்தவால் சாவடி இல்ல, நீதிமன்றங்கள், மருத்துவமனைகள், கலர தோட்டங்கள். அதான் நான் சொல்றேன், இந்த அசுத்தாவை பிடிச்சவன் அங்க இருந்தான், அவன்கிட்ட சத்தம் பூச்சி காட்டா அவனை விட்டு போ, பிசாசா இயேசு துரத்திட்டார். ஹல்லேலூயா. உனக்கு பிசாசுக்கு ஒத்துரை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. நீ எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னால, எனக்கு அவ்வப்போது என்னெல்லாமோ பண்ணுது, பேய்க்கோளாறு. எனக்கு சமாதானம் இல்லை, நானும் கூட வாழ மாட்டேன்னு ஏன் சொன்ன தெரியுமா? ஏன் சொன்ன தெரியுமா? வாட் மேட் யூ டு சே சோ? யூ ஹேட் சம் ஈவில் ஸ்பிரிட் அட்டாக். உனக்கு அசுத்த ஆவியினுடைய ஓத்திரம். ஆமா, ராத்திரி எல்லாரும் தூங்குற நேரம் பார்த்து எங்கேயோ போயிட்டால, இதனால புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டு எங்கேயோ போனியா? உனக்கு பிசாசு கோளாறு. நான் உண்மையை சொல்றேன், நீ உன்னிட்ட கோவப்பட்டு நான் இங்க பேச வரல. சில புருஷன்மாருக்கு அது போல நான் மனைவிமார்கிட்ட அன்பா இருக்க முடியாது, கொன்னே தீர்வோம், ஒன்ன நான் கொன்னே போடுவேன்னு சொல்றது. அப்புறம் கடைசியில அந்த மனைவிமாரு பயந்து நொந்து ஒளிச்சுக்கிடுறது, அல்லனா வேற எங்கேயாவது போயிடுறது. இனிமேல் இவனுக்கு கூட இருந்தா இவன் கொண்டு போடுவான் அப்படின்னு பயந்து போறாங்க. அது காரணம் பிசாசு இருக்கு. ஆம்புலேட்டையும் இருக்குது, பொம்புலேட்டையும் இருக்கு. பிசாசு குடும்பத்தினட்டையும் இருக்கு, கல்யாணம் ஆன மாப்பிள்ளைட்டையும் இருக்கு, என் பொண்ணுட்டே இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே எம்ஏ படிச்ச பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணு, புது மாடி கட்டடம், பணம், ரொக்கம். இம்மானுவேல் ப்ரொஃபஸருக்கு பொஞ்சாதி கல்யாணம் முடிஞ்ச உடனே அவ என்ன பாடுபடுத்த, இங்க எதுக்கு வந்த, ஓடல வாடா, அவ பிடிச்சு தள்ளுறா. அவள்கிட்ட பேய். தம்பி, இதுல நீ பகை நினைச்சும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் காட்டுக்கு ஒண்ணும் இல்லை மிஸ்டர் ஜென்டில்மேன். உனக்கு மனைவிட்ட கொஞ்சம் பிசாசுக்கு ஓத்துரும். நீ கொஞ்சம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சி, சாப்பாடை கொஞ்சம் குறைச்சி, அந்த எண்ணியையும் கொஞ்சம் குறைச்சி, கொஞ்சம் உபாசத்துல இருந்தா மனைவிட்ட இருக்கிற பிசாசு போயிடும், அவ நல்ல மனைவியாக இருப்பாள். அதுதான் சில குடும்பங்கள பிசாசு புருஷன்ட்ட இருக்கு, அவன் கொண்டு விடுவான். உனக்கு தெரியாது, கொன்னுருவேன்னு சொல்லிட்டு பிறகு மண்டை அடிச்சு கொண்டு போடுவான். பிறகு அதுக்கு அடக்கம் பண்ணுக்கு பாஸ்டர் மாரெல்லாம் இருக்கிறானுங்க, அவனும் வந்து சூப்பரா பாட்டெல்லாம் பாடி அடக்கம் பண்ணிடுவானுங்க. உனக்கு என்ன நடக்குது உலகத்தில் உனக்கு தெரியாது, எனக்கு இல்ல விஷயம் தெரியும், அதுக்கு அது உனக்கு தெரியாது இல்ல. அதான் பாவம் சொல்றேங்க. பிசாசு இருக்கு. பிசாசு குடிகொண்டிருக்கிற புருஷனோடு வாழ்றது கடினம். அதுக்காக புருஷனை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. வேற ஒரு புருஷன் இனிமேல் கிடைக்க மாட்டான். இவன் ஒருத்தன் தான் உனக்கு புருஷன். ஆமா, ஆனா ஒரு விஷயம், நீ பிசாச துரத்திரும். ஏசப்பா பிசாச துரத்திரும் என் புருஷன்கிட்டேன்னு மனைவி ஜோம் பண்ணா பிசாசு போயிரும், புருஷன் நல்ல தெளிவா இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவியை விட்டு பிசாசு போறதுக்கு புருஷன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டா போதும், சபைக்கு கூட்டிட்டு வந்துட்டா போதும். ஆண்டவர் இயேசு வருகிறார், பிசாச துரத்திறாரு, நல்ல தெளிவாயிரு. பிசாசு போயிட்டு அவளுக்கு எப்படி இந்த அளவுக்கு தெளிவு வந்தது? சத்தம் மூச்சு ஒண்ணு காட்டல, நான் யார் தெரியுமா, நான் போறேன், சவுண்ட் ஒண்ணு இல்லாம பிசாசு போயிரும். நான் அப்படி பிசாசு பார்த்துருக்கிறேன், பிசாசு போயிரு. இயேசு நாமத்தினால ஓடிப்போ. அது சத்தம் மூச்சு காட்டாம ஓடி இருக்கு, அப்படி எல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு தேவாலயத்துக்கு வர்றாரு. இப்ப திரும்ப ஊழிய காலத்துல இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வர்றாருப்பா. அங்க தேவாலயத்துக்கு வந்தா அந்த பெதஸ்தா குளத்தில் காத்துக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு 38 வருஷம் உடம்பு முடியாதவன் அவன் அங்க வந்திருக்கிறான். அவன் நல்ல சுகமாய் வந்திருக்கிறான். ஆண்டவர் இயேசு தேவாலயத்தில் அவனை பார்த்து அவருக்கு சந்தோஷமா? அவருக்கு சந்தோஷம்தான். அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. பார்த்து என்ன சொல்றாரு? அவனை பார்த்து அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யா. See, you have been made well. Sin no more. நீ சுகமானாய், சொஸ்தமானாய், இனி பாவம் செய்ய. ஆண்டவர் தேவாலயத்துக்கு வந்து என்ன பண்றாருங்க? என்ன பண்ணாரு? அங்க பாவம் செய்து படுக்கையா கடந்து சுகம் பெற்றவன தேவாலயத்திலிருந்து ஒரு வார்னிங் கொடுக்கிறார். Jesus gave a warning to the man who was healed by him. இயேசுவால சுகமாக்கப்பட்டவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை சுகமாக்கி இருக்கிறார். நீ பல காலமாக வியாதிப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்த ஒன்ன ஆண்டவர் குணமாக்குறார். இட் இஸ் குட் தட் யூ ஆர் ஹியர். நீங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன செய்யாத? பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ, தேவனின் பிள்ளையா ஜீவிப்பே நாம் இதோ. அம்மா, நீங்க பல வியாதியோடு பாதிப்போடு இருந்தீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
It is all because of your sins you suffered. நீங்க பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டது உங்க பாவத்தினால. ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னித்தார், உங்க நோயை குணமாக்கிட்டார். நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். sin no more. இனி பாவம் செய்யாதீங்க. நல்லதுக்கு சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு சொல்லி இருக்கிறார் தேவாலயத்தில், அவனை பார்த்து, தேவாலயத்தில் பார்த்து அந்த சந்தோஷப்பட்டு அவனை கட்டி கொடுத்து ஜாலியா இரு, இனிமேலே என்ன செய், ஜாலியா இரு அப்படியெல்லாம் சொல்லல. இனி பாவம் செஞ்சிடாரு, அத சொன்னாரு. அதுதான் இன்றைக்கு நமக்கு சொல்றாரு. தம்பி, நீ சின்ன பையனா இருந்த பல பாதிப்புகள் அடைஞ்ச பிணைகாஸ், sin no more. இனி பாவம் செய்யாதே. ஆண்டவருக்கு ஜீவன் தந்து அவர் சமூகத்திலே வந்திருக்கிறாய். இனி பாவம் செய்யாதே. எங்க போனா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். ஃப்ரெண்டு வீட்டுல போய் என்ன பண்ண? அவங்க வீட்டுல பாத்ரூம் டாய்லெட்டை கழுவி விட்டியா? அதுக்கு தான் அவனை கூப்பிட்டானா ஃப்ரெண்டு? இல்ல இல்ல, ஃப்ரெண்டு கூட என்ன பண்ண? படம் பார்த்தால, சினிமா பார்த்தால, இப்ப வாயில என்ன போட்டு மென்னுட்டு இருக்கிறாள். இதுவே பெரிய தப்பு. யூ ஆர் நோ ஃபியர் ஆஃப் காட். யூ பேரண்ட்ஸ், யூ ரிப்பன் டுடே, கரெக்ட் யுவர் சன் டுடே. உன் பிள்ளை நீ தான் திருத்தணும். If something evil happens tomorrow, nobody will be there to cry for you. ஆண்டவர்கிட்ட அழன பிள்ளைகளுக்காக பெற்றோர். ஆமா, ஆண்டவரே என் மகனை பிசாசு அலக்கழிக்கிறான், நீர் இரக்கம் காட்டும், நீர் துரத்தீருன்னு சொன்னா ஆண்டவர் துரத்தீருவாரு. இனி பாவத்தினால வியாதிப்பட்டிருந்தா ஆண்டவர் இறங்கி, ஆண்டவர் தேடி வந்து உன்னை சுகமாக்கி நல்லாக்கிட்டாரா? அம்மா, ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருக்கிறாரு. இனி அந்த கெட்ட வார்த்தையை நிறுத்துங்க. இனி திருடுறதை நிறுத்தணும். இனி சினிமாவை நிறுத்தணும். கேட்டீங்களா? இனி பழைய ரூட்ல போக கூடாது. இனி புதிய பாதை, புதிய ஜீவன், புது வாழ்வு. ஹல்லேலூயா. இனி பழையதுக்கு போனா ஒருவேளை போன வியாதி திரும்ப வந்துட்டானா, அதிக கேடு வந்துட்டானா ஒன்னும் நடக்காது. பிறகு அந்த வியாதியிலேயே, அந்த பாதிப்பிலேயே பரிதாபமா சாக வேண்டியதுதான். அப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நீங்க ஆண்டவருக்கு நன்றியாக அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நல்லவர், உங்களை நேசிக்கிறார். இட்ஸ் எ வார்னிங் ஃப்ரம் தி லார்ட் டு யூ. இது ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான். அப்ப இனிமேல் என்ன செய்யக்கூடாது? அந்த பழைய பாவம், நீ முன்னால பாதிக்கப்படுறதுக்கு காரணமா இருந்த பாவத்தை செஞ்சிராத. அப்பா பாப்பா செஞ்சிராத. யூ மே பி புட் டு ஷேம். நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ. தென் யாரும் உதவ முடியாம போயிடும். அதுக்கு இடம் கொடுக்காத. இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டிய நாள், இது ரட்சணிய நாள். இன்று ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து இனிமேல் சர்வ ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து தேவாலயத்துக்கு ஆண்டவர் போறாரு. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனம் வரையில் படிக்கிறவர்கள இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகிறாரு. Jesus went into the temple and began to drive out those who bought and sold in the temple. தேவாலயத்தில் விற்கிறாங்க, வாங்குறாங்க, புறா விற்கிறாங்க. அங்க காசுக்காரர்கள் பணம் வச்சு மேசையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அவங்க ஒன்னையும் கொண்டு வரக்கு விடாம தடுக்கிறாரு. He would not allow anyone to carry wares through the temple. ஆலயத்தின் வழியாக எந்த சுமையும் கொண்டு வரக்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் சத்தம் போடுறாரு. 17ஆம் வசனம், My house shall be called a house of prayer for all nations, but you have made it a den of thieves. என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு, நீங்களோ கள்ளக்குகை ஆக்கினீர்கள் என்று சத்தம் விடுகிறார். ஆண்டவர் கோபப்படுறாரு. தேவனுடைய வீடு ஜெப வீடு. தேவனுடைய வீட்டில் வியாபாரம் நடத்திடக்கூடாது. அங்க புறா விற்கிறாங்க, வாங்குறாங்க, கொண்டு போறாங்க, கொண்டு வராங்க. ஆண்டவர் பயங்கர கோபம். He cleansed the temple. ஆலயத்தை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். நாமே தேவனுடைய ஆலயம். வாங்குறதும் விற்கிறதும் எல்லாம் தான். நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்கள் நடக்கும். பிசினஸ்லயே கண்ணோட்டமா இருக்கிறாங்க, ஆலயத்திலேயே பிசினஸ் நடத்துறாங்க. அப்பா, அங்கேயே தரகு நடக்குது, அங்கேயே கமிஷன் நடக்குது, அங்கேயே வியாபாரம் நடக்குது. ரொம்ப ஜாக்கிரதை. தேவனுடைய ஆலயம் அவரை ஆராதிப்பதற்குரிய ஸ்தலம். திருடர்களாக இருக்கக்கூடாது. ஒரு பெரிய சபையில போன வார ஆராதனையில அங்க வந்திருந்த சிலரு ஆலயத்தின் பொருட்களை சேதப்படுத்தவும் சில பொருட்களை தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அதனால இன்றைக்கு அந்த ஆலயத்தில் ஆராதனை இல்லாம இன்னொரு இடத்துல ஆராதனை நடக்குது. நான் விஷயத்தெல்லாம் ஆதாரபூர்வமா எல்லாம் தெளிவா அறிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கிறேன். யாரும் ஊரெல்லாம் இப்ப பேச முடியாது. ஆராதனை ஸ்தலம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய இடம். அங்க குடுக்கல் வாங்கல் விற்பனை, ஆடு கோழி குருவி நரி
இந்த வியாபாரம் எல்லாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை தான் நடக்கணுமே தவிர, முருங்கைக்காய் கொண்டு வந்தீங்களா இங்க கொடு, இது என்ன விலை? 5 முருங்கைக்காய், 5 முருங்கைக்காய் 5 ரூபா, இப்ப விலை கூடுதல். இங்கே வியாபாரம், இந்த வியாபாரம் நடக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தில் அவரை ஆராதிக்கணும், அவரை தொழுது கொள்ளணும், அவரை சோத்தரிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். இங்க வியாபாரத்துக்கு உள்ளால இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு பாத்தீங்களா? ஆலயத்தை சுத்திகரிக்கிறார், தேவாலயத்தை இயேசு சுத்திகரித்தார். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல இப்படிப்பட்ட தவற ஒரு நாள் யாரும் செஞ்சிடக்கூடாது. என்ன, உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரிகள் வியாபார நோக்கத்தோடு வரலாம், ஆனா அதை இங்க விற்க கூடாது, அந்த வியாபாரம் இங்க செய்யக்கூடாது. ஆலயத்துக்கு வெளியே வெளியே கேட்டீங்களா? இங்க என்ன வியாபாரம் நடக்குது? மணத்தக்காளி வேணுமா? கீரை, இந்த கீரை, மணத்தக்காளி, வாழைப்பழம், அந்த அது என்னது, சில தின்பண்டங்கள், இந்த வியாபாரம் எல்லாம் இங்க நடத்தக்கூடாது. நீ தெரியாதனமா அன்னைக்கு பிசாசு பிடிச்சிருந்த வேலையில உன் குழந்தைக்கு பிஸ்கட்டு, முறுக்கு எல்லாம் கொடுத்த, அது உனக்கு பிசாசு பிடிச்சிருந்துன்னு எனக்கு தெரியும், அதனால நானும் ஒன்னும் சொல்லல. ஆமா, அந்த வியாபாரம் எல்லாம் இங்க வைக்க கூடாது. குழந்தையை கொடுக்கறது கூட வெளியே கொண்டு போய் கொடு. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. நாமே அந்த ஆலயம், தேவனை ஆராதிக்கிற இடத்துல எந்த பிசினஸுக்கும் இடம் இல்லை. ஆலயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிசினஸுக்கு இங்க வேலை இல்லை. நாங்க ஒரு நாள் எல்லாம் கொண்டு வந்து போடட்டுமா? ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வரட்டுமா? என்ன ஐட்டம்ஸா? இங்க எந்த ஐட்டம்ஸுக்கும் வியாபாரத்துக்கு நேரம் இல்லை. இங்க வியாபார ஸ்தலம் இல்லை. இட் இஸ் நாட் யுவர் மார்க்கெட் பிளேஸ் ஆர் மார்க்கெட்டிங் சென்டர். வியாபார மையம் அல்ல இது, தேவனை ஆராதிக்கிறதுக்குள்ள இடம். அது வசனம் தானே. வசனம் ஆனாலும் எதானாலும் வெளியே வச்சு நீங்க அங்க வித்துக்கிடுங்க, அங்க வாங்கிடுங்க. அதுவும் ஆராதனை நேரத்தில் விற்க கூடாது. ஆமா ஆமா, சுக்கு காப்பியோ, வாழைப்பழமோ, நேந்திரம் பழமோ, முறுக்கோ, இந்த பிசினஸ் ஒரு நாள் இங்க நடக்கக்கூடாது. உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கு கூட வியாபாரம் நடக்கக்கூடாது. உங்க குழந்தைகளுக்கே நீங்க பிசினஸ் பண்ணக்கூடாது. எல்லா வியாபாரம் வெளியே வச்சு சனிக்கிழமையோட முடிச்சுக்கிடணும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள், ஓய்வு நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படி நம்ம ஆலயம் பரிசுத்தமா, கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நோ பிசினஸ். அல்லேலூயா. நெய்ச புடவை கொண்டு வந்திருக்கிறேன், பட்டு புடவை கொண்டு வந்திருக்கிறேன், வாங்கிடுவீங்களா? பட்டு பிறவை கொண்டு வந்திருக்கிறேன், வாங்கிடுவீங்கள? பட்டு பிறவை நான்சென்ஸ். Shut up. Get out. Who gave you the license to sell your business here? இங்க எந்த பிசினஸுக்கு இடம் இல்லை. எல்லா பிசினஸும் ஆராதனை ஸ்தலத்தில் ஒண்ணுக்கும் வேலை கிடையாது. ஆண்டவருக்கு கோபம் வந்துடும், ஆண்டவருக்கும் கோபம் வந்துடும், அடியனுக்கும் கோபம் வந்துடும். நம்ம பைபிளை படிச்சுக்கிட்டோம். தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். ஆண்டவருடைய ஆலயம் பரிசுத்தமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்து தேவாலயத்துக்கு போனா, ஜபாலயத்துக்கு போனா, இப்ப இயேசுநாதர் வீட்டுக்கு போவார், வருவாரா? வருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை படிக்கிற வேளையில ஆண்டவர் இயேசு அவருடைய சிஷ்யனாகிய சீமோனுடைய வீட்டுக்கு போனார். அங்க சீமோனுக்கு மாமியார் படுத்த படுக்கையில கிடக்கிறாங்க. ஆண்டவர் குணமாக்கி விட்டார். அல்லேலூயா. ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிசைபிள். ஆண்டவர் வீட்டுக்கு வருவாரானா வீட்டுக்கு வருவார். சுகமாக்குவாரா? சுகமாக்குவார். வீட்லயும் சுகமாக்குவாரா? சுகமாக்குறாரா? போன்ல சுகமாக்குவாரா? போன்லயும் சுகமாக்குவார். அப்படியா? போன்ல சுகம் பண்ணா சுகமாக்குவாரா? சுகமாக்கி இருக்கிறாரு, சுகமாக்குனாரு, ஆக்குனாரு, இங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் வீட்டுக்கு வருவாரா? வருவாரு. சுகமாக்குவாரா? எல்லாம் நீங்க ஆஸ்பத்திரி வந்துருங்க, கிளினிக் வந்துருங்க, அங்கதான் ஊசி, மருந்து, மாத்திரை, எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாம் இருக்கு. ஆண்டவருக்கு எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாம் ஒன்னும் தேவையில்லை. அவர் வந்த சுகமாக்கிறாரு. வியாதி மாறியாச்சு, ஜுரம் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அடுத்து இயேசுவை பார்க்க ஆசையோடு இருக்கிறான் இன்கம் டாக்ஸ் கமிஷனர் சகேயு. லூக்கா 19:1 முதல் 9 வரை. அவன் குள்ளனா இருந்தனால காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்றான். ஆண்டவர் கூப்பிடுறாரு, இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆண்டவர் கூப்பிடுறாரு, தங்க வேண்டும், இறங்கி வா, உனக்கு உன் வீட்டுக்கு நான் வரேன். இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டு யாரு இருந்தா அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு இயேசுவே முந்திக்கிட்டாரு. அவன் வீட்டுக்கு போனார்.
போனதும் அவன் என்ன பண்ணிட்டான், அங்க தில்லு முள்ளு பண்ணது, ஒளிச்சு வாங்குறது, ஏமாற்றி வாங்குறது, கமிஷன் வாங்குறது எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கல. அவன் உள்ளபடி மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான், யார் இடத்துல அநியாயமா வாங்குறது உண்டானால் நாளை திரும்ப கொடுத்துறேன், சொத்துல பாதியா கொடுத்துறேன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். ஆண்டவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, ஆண்டவரே எனக்கு வீட்டுக்கு வாரும், வாருமையா போதங்கரே, வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தியிலே, சிறியவராம் எங்களிடம். ஆண்டவரை கூப்பிட்டா வருவாரா? நீங்க கூப்பிடுங்க, உங்க வீட்டுக்கு வருவார். ஹல்லேலூயா. நீங்க என்னெல்லாம் ஏமாத்தி வாங்கினதோ, கொள்ளை அடிச்சதோ, அந்த அண்டா குண்டா வட்டியெல்லாம் செலுத்தாம மூழ்கி வச்சுல, அதெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. அநியாயமா வாங்குறது உண்டாலும் நாளத்தினே கொடுத்துறேன், சொத்துல பாதி ஏழைகளுக்கு கொடுத்துறேன். ஆண்டவருடைய ரட்சிப்பு ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. தில்லும் முள்ளும் கல்லும் முள்ளும், அங்க ஆசீர்வாதம் வராது. கல்லையும் முள்ளையும் அகற்றிடுங்க, தில்லும் முள்ளையும் விட்டுருங்க. நேர்மையா வாழ தீர்மானிச்சுடுங்க. அநியாயமான பொருள் எது இருக்குது எல்லாம் விட்டுருங்க. கமிஷன் வாங்கினது இருக்கா? அங்க இருக்கா? கமிஷன்ல உள்ளது. தரகா தரகரே, புரோக்கர் புரோக்கரேஜில் வாங்கினியா? நான் கட்ட பஞ்சாயத்துக்கு அண்ணன் கூப்பிட்டுருந்தாரு. அங்க போனேன். அவர் ஒரு 7,000 ரூபாய் தந்தார். கத்திரி சோத்திரம். 7,000 ரூபாய் அண்ணன் தந்தாரா? 7,000 ரூபாயையும் ஏழைகளை பார்த்து, பிச்சைக்காரங்களை பார்த்து 4 ரோட்டுக்கு போய் கொடுத்துரு. இல்லைன்னா உருப்படுறது ரொம்ப கடினம், பின் சந்ததி ரொம்ப பாதிப்புள்ளாயிரும். அண்ணனுக்கு கட்ட பஞ்சாயத்து போனால, அண்ணனுக்கு கட்ட பஞ்சாயத்துக்கு போய் அண்ணன் எனக்கு லேப்டாப் வாங்கி தந்தாரு. ஹல்லேலூயா. சோத்திரம். அண்ணன் எனக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வாங்கி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. சோத்திரம். சோத்திரமா? கட்ட பஞ்சாயத்துக்கு போய் சோத்திரம் பண்ணி அங்க லேப்டாப் வந்திருக்கா? அங்க சிஸ்டம் வாங்கி வச்சிருக்கிறியா? அப்படியா? அண்ணன் என்ன கூப்பிட்டாங்க ஒரு விஷயமா. அவங்க உனக்கு தான் அது தெரியும், சால்வ் பண்ண தெரியும்னு கூப்பிட்டாரு. நான் சால்வ் பண்ணிட்டேன். அண்ணனுக்கு ஒரு 30,000 ரூபாய் லாபம். அண்ணன் எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துட்டாங்க. கத்திரி சோத்திரம். நான் சபைக்கு வந்த பிறகு ஆண்டவர் நிறைய பொருட்கள் எல்லாம் தர்றாரு. கத்திரி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எப்படி கிடைக்குது? கட்ட பஞ்சாயத்தா? நீ நிறையத்துக்கு தான் போவ. நீ மனம் திரும்பணும். கட்டியா அநியாயமா வாங்கினதை எல்லாத்தையும் நிச்சயிச்சிரு, வித்து ஏழைகளை கொடுத்துரு. உனக்கு வேண்டாம். சத்தியமா உள்ளபடி சொல்லிக்கிறேன். உன் வீட்டை பரிசுத்தப்படுத்து. உன் வீட்டுல அநியாயமா வாங்கினது, வட்டி போட்டது, குட்டி போட்டதெல்லாம் இருந்துன்னு வச்சுக்க. நீயும் வரமாட்ட, உன் குடும்பம் வராது, உன் புள்ள குட்டி பரலோகத்துக்கு வர முடியாம ஆயிப்போயிடும். பாவம். நீ பரலோகத்துக்கு வரணும், உனக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு வேணும், உன் குடும்பத்துக்கு வேணும். அநியாயமா வாங்கினது எல்லாம் விட்டுருங்க. சோத்திரம். யாருக்கு கொடுக்கணும்னு கேளுங்க, ஏழைகளை கொடுத்துருங்க. எனக்கு வேண்டாம். எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. அநியாயமா வாங்கினது இருக்குல்ல, கொடுத்துருடா. இல்லைன்னா உனக்குத்தான் கஷ்டம், உனக்கு சந்ததிக்கு தான் கஷ்டம். அடுத்து ஆண்டவர் இயேசு அங்க போறாரு. எங்க போறாரு? லூக்கா 10ஆம் அதிகாரம் 38-42 வரை படிக்க வேளையில பெத்தானியா கிராமத்துக்கு போறாரு. அங்க ஒரு பொம்பளை பிள்ளை கூப்பிடுறா, இயேசுநாதரை கூப்பிடுறா. இயேசு, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாருங்க, எங்க வீட்டுக்கு வாருங்கன்னு கூட்டிட்டு போயிட்டான். இயேசுநாதர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இயேசுநாதர் வீட்டுக்கு போனார். ஒருத்தி அவருடைய பாதத்தண்டையிலே கீழே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னொருத்தி வேலை செய்கிறார். வேலை செய்தவ மார்த்தா, இயேசுவின் பாதத்தண்டையிலே அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தவ மரியா. வேலை செய்தவ என்ன பண்றான்னா, அப்பப்ப வேலை செய்துட்டு அங்க ஒரு டம்ளரை விளக்குறா, இங்க ஒரு கரண்டியை விளக்குறா. அங்க இயேசுநாதர் வந்து சொல்றா, ஆண்டவரே நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இவ சும்மா உங்க காலுக்கடியில சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், உமக்கு கவலை இல்லையா? இவ்வளவு வந்து வேலை செய்ய சொல்லணும். ஒரு பக்கம் பாத்திரத்தை விளக்குறா, சட்டியை விளக்குறா, பானையை விளக்குறா, இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. இன்னொருத்தி அமைதியா இயேசு பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். யாரு நல்ல ஆளு? ஆண்டவர் இயேசு வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல அவரை கூட்டிட்டு போனவளை புகழ்ந்திருக்கணும். அதை அவர் செய்யல. அவருடைய பாதத்தில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவளை புகழ்ந்து சொல்கிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப விசேஷமானது. நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வருவாரான்னா வருவாரு. ஆனா ஆண்டோட வார்த்தை கேட்டா ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வீட்டுக்கு எங்க பாஸ்டர் வருவாப்புல. முன்னால எங்க பாஸ்டர் வந்து ஆண்டோட வார்த்தையை சொல்லுவார். எங்கள்கிட்ட வசனம் படிக்க சொல்லுவார். அதுல இருந்து ஒரு சின்ன பிரசங்கம் போல வசனம் சொல்லுவார். நாங்க எல்லாம் ஆவலோடு கேட்டுட்டு இருப்போம். ஆமா, நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வருவாரு. ஆனா ஒரு ஆளு வேலை செய்து இன்னொரு ஆளு வசனத்தை கேட்குது. யாரு சரி? வேலை செய்கிற ஆளு தான் சூப்பர் நீங்க நினைக்கிறீங்க. இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போன ஆளு மார்த்தாள்.
ஷி வாஸ் எ குட் லேடி, நல்ல டைப்பு. இயேசுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதே மார்த்தா. இயேசுக்காக தான் வேலையும் செஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். சமையல் வேலைலாம் ஈடுபட்டிருக்கும். அங்க வேலை செய்கிற வேலையில இடையில வந்து பத்த வைக்கிறாப்புல வேலை செய்யாம உட்கார்ந்து இருக்கிறார். இதுதான் some of you are doing today. ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வராரு, you are complaining all about your own brother, your own sister, your own parents. சில வேலையில பெற்றோரை குறித்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்க அம்மா வேலை செய்கிறது கிடையாது, எங்க அப்பா வேலை செய்கிறது கிடையாது, அவங்க தின்னு இருக்கிறாங்க, நாங்க தான் வேலை செய்யணுமா? இது கொடுமையா? பிள்ளைகளே, உங்களுக்கு பலன் இருக்கா, சுகம் இருக்கா, அப்பா அம்மாவுக்கு சமைச்சு கொடுங்க, நல்லா கவனிங்க. உங்களை வளர்த்து ஆளாக்கிட்டாங்க, இனி நீங்க தான் சமைச்சு அவங்க வயசு காலத்தில் கொடுக்கணும். அதுதான் கரெக்ட். சரி, வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வசனம் கேட்காம இருக்கலாமா? பைபிள் ஸ்டடி வராம இருக்கலாமா? ஏன் பைபிள் ஸ்டடி வரல? அது எங்களுக்கு நிறைய வேலை உண்டு இல்ல. இப்ப எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல. ஓ பாவி, மனம் திரும்ப, உனக்கு வேலை கிடைச்சதுக்கு கேடா? ஆண்டோட வார்த்தையை கேளு, அப்பதான் நீ புகழப்படுவாய், அப்பதான் ஆண்டவர் பிரியமா இருப்பார். ஆண்டவர் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவருடைய வார்த்தையை கேட்கணும். ஒரு நாள் ஒரு தேவ மனுஷன் வந்திருந்தாரு என் வீட்டுக்கு, பெரிய ஒரு பிரசுத்தவன். அவரு பேசிக்கிட்டே இருக்கிறார் மணிக்கணக்கா. அவரை கூட்டிட்டு வந்த என் தம்பி கேட்கிறாப்புல, ஐயா எங்க வீட்டுக்கு வந்தா நீங்க சீக்கிரம் போயிடுறீங்க, அண்ணன் வீட்டுக்கு வந்தா ரொம்ப நேரம் இருந்து நிறைய சத்தியெல்லாம் சொல்றீங்களே. அது காரணம் என்னன்னா, என்னுடைய வேலையெல்லாம் நான் ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய ஆலோசனை அந்த பரிசுத்தவான இடத்துல நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நீண்ட நேரமாக. அதுதான் அவர் இருக்கிறது காரணம். இப்ப நம்ம கதை அப்படி இல்லை. நம்ம கதை எப்படி? அவசரமாக ஊழியக்காரன் வந்துட்டா கூட, பாஸ்டர் அப்ப எங்களுக்கு நேரம் ஆயிட்டு இல்லையா, நீங்க ஜோம் பண்ணிக்கிறீங்களா? ஓ எஸ், ஜோம் பண்ணிக்குவோம். இந்த தொந்தரவே வேண்டான்னு தான் இப்ப கொஞ்ச நாளா யாருக்கு வீட்டுக்கும் வராம இருக்கிறது. நல்ல நோக்கத்தோட தான் செய்கிறோம். நீங்க வந்தா ஒரு வசனம் கேட்பீங்களா? அதுக்குள்ளால அடுப்பாங்கரைக்கு போயிருவீங்களே. அதுக்கிடையில அங்க செல்லுல கால் வந்துருமே, காலும் கையும் வந்துருமே. செல்லுல கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் வந்துடும். அங்க இருந்து கால் வரும், கால் அழைப்பு வரும், இங்க இருந்து கை வந்துரும்ல, கை இங்க இருந்து வந்துடும், அங்க இருந்து கால் வரும், இங்க இருந்து கை வரும், அங்க தூக்கிடுவீங்க. பாஸ்டர் 1 மினிட் ப்ளீஸ். பேசிட்டே இருங்க. செல்லுல பேசக்கூடாது. நான் என்னங்க விளக்குறேன், ஆராதனை ஸ்தலத்துல தான் செல் அடிக்க வேண்டாம், பேச வேண்டாம். வீட்டுல பேசக்கூடாத. வீட்டுல தேவனுடைய வார்த்தை சொல்ல செல்ல சைலன்ல போட்டு வச்சிட வேண்டியதான். அது கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே. ஆண்டவர் வீட்டுக்கு வந்தாருன்னா அவர் பேச்சை கேட்கறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அவர் பாதத்தில் அமைதியா இருக்கணும். வேலை வேலை வேலைன்னு இருக்கிறது அது இருக்கட்டும். அடுத்தபடியாக கடைசியாக யோவான் 20ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரை படிக்கிற வேளையில ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல 2வது முறை தரிசனமாகிறார். அவங்க கூடியிருந்த வீட்டுக்கு போறாரு. உயிர்த்தெழுந்த இயேசு வீட்டுக்கு வந்தாரு. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு வருவாரா? ஏசப்பா வருவாரா? வருவார். எங்க வீட்டுக்கு பிசாசு தான் வருது. பார்த்தாரு, சூனியா பிசாசு வருது. சூனியா பிசாசு வருதா? நீங்க சொல்லணும் மிஸ்டர் பிரதர், நீங்க சொல்லணும், ஏசப்பா உயிர்த்தெழுந்த இயேசுவே எங்க வீட்டுக்கு வாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு வருவாரா? சீஷர்கள் பயந்து நடுங்கி ஜன்னல் கதவெல்லாம் பூட்டி இருக்கிற உங்களுக்கு சமாதானம் வந்துட்டார்ல. முதல் முறை வந்தவளே அங்க தோமா இல்ல. 2வது முறை தோமா இருக்கிற. தோமா கமன் கமன் see my hands, என கைய பாருன்னு கூப்பிட்டு, இந்த சந்தேகப்படாத, அவிசுவாசியாராம விசுவாசியாருன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு உங்க வீட்டுக்கும் வருவார். நீங்க வருந்தி கூப்பிடணும். பயந்துட்டு இருக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது, நான் உலகத்தை குறித்து, மக்களை குறித்து, பஞ்சாயத்தை குறித்து, நாட்டமை குறித்து ரொம்ப பயந்துட்டு இருக்கிறேன், எனக்கு வெளியே போறது பயமா இருக்கு, நீர் எனக்கு உதவி செய்யணும். நீ வாரும் வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். ஆண்டவர் கூப்பிட்டா போதும், வந்துடுவாரு. உனக்கு பயத்தை நீக்கி விடுவார், திகிலை மாற்றி விடுவார், உன்னை தைரியப்படுத்தி விடுவார், உன்னை அவருக்கு சாட்சியாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உயிர்த்தெழுந்த இயேசு வந்தா உனக்கு சந்தேகம், பயம், கலக்கம், குழப்பம் எல்லாம் மாறிடும். நீ அவருக்கு ஒரு பெரிய சாட்சியாக மாறிடுவாய். ஹல்லேலூயா. பிறகு கடைசியாக தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் வருவாரா? நம்ம அவருக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வரப்போறாரு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house there are many mansions. ஹல்லேலூயா. நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். தேவாலயத்துக்கு வந்தாரு, கூப்பிட்ட வீட்டுக்கு போனாரு. இப்ப நம்ம அவருக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வீடு உண்டா? இயேசு கிறிஸ்துக்கு இந்த பூமியில வாழ்ந்த வேளையில நரிகளுக்கு, புலிகளும், ஆகாயத்து பறவைகளுக்கு குடும்பம் உண்டு, மனுஷனுக்கோ தலை சாக்க இடம் இல்லைன்னு சொன்னார். அது உண்மைதான், அது கரெக்ட் தான், பொய் இல்லை. ஆனா இப்ப நம்ம ஆண்டவருக்கு வீடு உண்டா? அங்க இருக்குது.
பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வீடு இருக்கு, அங்க நமக்கு இடம் தருவார், உங்களுக்கு இடம் தருவார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம வீட்டுக்கு வர்றாரு, நம்ம ஆலயத்துக்கு வருகிறாரு, நோயை குணமாக்குறாரு, பேய துரத்துறாரு, சமாதானம் தருகிறாரு, சந்தோஷம் தர்றாரு. ஒரு நாள் அவருங்க வீட்டுக்கு ஹல்லேலூயா கூட்டிட்டு போயிருவாரு. போமா, ரெடி ஆயிடுவோமா? ஷால்வி உங்க வீட்டுக்கு போறாங்க, அவசரப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வீட்டுக்கு போகணும். கர்த்தரை துதிக்கலாமா? ஆண்டவரே, நீர் ஒரு நாள் நான் இன்றைக்கு உம்மை எனக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், ஒரு நாள் நீர் என்ன உமக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போவீரு. ஹல்லேலூயா. I am glad I belong to Jesus. ஆனந்தம், நான் இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நான் இயேசுவை என் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன், அவரை ஆராதிக்கிறேன். அவருடைய சமூகத்தில் அவர் வருகிறார், என்னோடு பேசுகிறார், எனக்கு போதிக்கிறார், என்னுடைய நோயை குணமாக்குகிறார், சாசு தொல்லையை மாற்றுகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், எனக்கு சந்தோஷம் தருகிறார், சமாதானம் தருகிறார், மன நிறைவு தருகிறார். ஹல்லேலூயா. எங்க வீட்டுக்கும் வர்றாரு, குணமாக்குறார். என் மாமியாரை குணமாக்குறாரு. ஹல்லேலூயா. சோத்திரம். என் மகனை குணமாக்கினார், எங்க அப்பாவை குணமாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்வில் இருந்த தவறுகளை எல்லாம் அவர் எச்சரித்தார், தேவாலயத்தில் எச்சரித்தார். இனி தப்பு பண்ணாதேன்னு சொல்லிட்டார். இனி நான் தப்பு பண்ண மாட்டேங்க. அன்பு சகோதரர்களே, நீங்க இனி தப்பு பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வர போறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே வேகம் வாரும். ஆமென். கர்த்தாவே நீர் வேகம் வாரும். ஹல்லேலூயா. உமக்கு வீட்டுக்கு எங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போய் சேரும். ஹல்லேலூயா. 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 உம்முடைய ராஜ்யத்தில் உமக்கு வீட்டுல எங்களுக்கு பங்கு தாரும். Glory to God. Hallelujah. Hallelujah. Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே, உமக்கு வீட்டுக்கு நாங்க என்னைக்கு வருவோம், என்னைக்கு எங்களை கூட்டிட்டு போக வருவி. எங்களுக்கு அந்த நாள் சந்தோஷத்தின் நாளா இருக்கட்டும், கலிகுறுகிற நாளா இருக்கட்டும். ஹல்லேலூயா. பயப்படாதுங்க. ஆண்டவருக்கு வீட்டுக்கு கொண்டு போய் என்ன செஞ்சு போடுவாராம்? அவன் ஆண்டவருக்கு வீட்டுக்கு கொண்டு போய் நான் அவர்களை மகிழ பண்ணுவேன், என்னுடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன்னு சொன்னது போல நம்மளை மகிழ பண்ணுகிறார். அவருக்கு சொந்த வீட்டுல, அவருக்கு ராஜ்யத்தில் நமக்கு வீடு கட்டிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறீங்களா? நீங்கள் யாராக இருந்தால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அவருக்கு முதலிடம் கொடுங்கள், அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவர் சமூகத்திலே வந்து அவரை ஆராதியுங்கள். அவருக்கு பாதத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் சீர்கேடுகளை அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். சாசுகளை துரத்துவார், நல்வாழ்வை தருவார், சுகவாழ்வை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை அமர்ந்திருந்து கேளுங்கள். எப்போதும் வேலை வேலை வேலை. ஒரு நேரம் ஆண்டவர் வார்த்தை கேட்க உனக்கு டைம் இல்லையா? யூ ஃபைண்ட் நோ டைம். அப்படியா? அவ்வளவு மோசம் ஆயாச்சா? அவ்வளவு பின்மாற்றமா? நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன், அவருடைய வார்த்தையை கேட்பேன், என்னுடைய வேலையை ஒதுக்கி வைத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு தேவனுடைய சமூகம் தான் முக்கியம், அவருடைய வார்த்தையை கேட்கறது தான் எனக்கு முக்கியம், அவரை ஆராதிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஐயேசப்பா, உம்மை ஆராதித்தேனப்பா, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, பேய் பிசாசுகளை துரத்திடுங்க. ஹல்லேலூயா. எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்க கூடவே இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் நம்ம கூட்டிட்டு போவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
வல்லமையுள்ள கிரியைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஜீவ வார்த்தைக்காக துதிக்கிறோம். பிசாசை துரத்துறீர் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் குணமாக்குறீர் உம்மை துதிக்கிறோம். வியாதிப்பட்டவர்களாய் கடந்து வந்திருக்கிறவர்களை இப்பொழுது நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவீராக. இப்பொழுதே அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற பாதிப்புகள் முற்றிலுமாய் நீங்கி போகட்டும். பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. அசுத்தாவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். அநீதி, அக்கிரமம், பாவம் உடைய ஜனத்தை விட்டு நீங்கி போகட்டும். இனி பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யும். உம்மை ஏற்றுக்கொண்ட அந்த மார்த்தாள் மரியாள் குடும்பத்தை போல உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாய் மரியாதை போல உம்முடைய பாதத்திலே காத்திருந்து வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் ஜீவனே உம்மை துதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே, பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த தம்முடைய சிஷ்யர்களுக்கு தரிசனமானீரே. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே, உம்முடைய தரிசனத்தை எங்களுக்கும் தாரும். எங்கள் வாழ்வில் இருக்கிற பயம், திகில் எல்லாம் நீங்கி போகட்டும். ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும். உம்முடைய வீட்டுக்கு எங்களை அழைத்து செல்லும் நாள் மிக சமீபமாக இருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே, நீர் வேகம் வாரும். உம்முடைய வீட்டுக்கு எங்களை அழைத்து செல்லும். உமக்கே மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே